மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் பயாலஜி டீச்சர் சுதாகர் பேசுகிறேன். டுடே நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ். அதில் டாப்பிக்கில் பிளான்ட் ஃபிசியாலஜி வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ் நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ். ஸோ ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ், பிளான்ஸ்னுடைய ரெஸ்பிரேஷன். ஓகேங்களா? ரெஸ்பிரேஷனால நமக்கு மீனிங் என்னென்ன வரும் அப்படிங்கிறது தெரியும். இங்கே பிளான்டோட ரெஸ்பிரேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ரெஸ்பிரேஷன் பிளான்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ராசஸ் அக்கர்ஸ் ஆகுது அப்படின்னா ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல். ஓகேங்களா? அந்த ஃபுட் மெட்டீரியல் பிரேக் டவுன் ஆனாதான் உங்களுக்கு வந்து அந்த பிளான்ட்டுக்கு தேவையான எனர்ஜிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த பிளான்ட்டோடைய ஃபுட் மெட்டீரியலாக என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும், குளுக்கோஸ். ஸோ குளுக்கோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா 6 ஆக்சிஜன் மாலிகுலோட சேர்ந்து இது நார்மலாக நடக்கக்கூடிய ரெஸ்பிரேஷன்ஸ். ஓகே, 6 CO2 plus 6 H2O plus எனர்ஜி. ஓகேங்களா? இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏரோபிக் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க, வித் த ஹெல்ப் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ பிரேக்கிங் ஆஃப் என்னது கார்பன், ஒரு கார்பன் பாண்டுக்கு இன்னொரு கார்பன் பாண்டுக்கு இடையில உள்ள அந்த ஒரு கார்பனுக்கு இன்னொரு கார்பனுக்கு இடையில உள்ள பாண்டை கட் பண்ணா தான் நமக்கு வந்து அந்த மாலிகூல்ஸ் கிட்ட கிடைக்கும். With the cell to release energy in the formula adenosine triphosphate. அந்த அடினோசின் ட்ரைபாஸ்பேட் சிந்தசிஸ் தான் செல்லுலார் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ செல்லுலார் ரெஸ்பிரேஷன் என்ன அப்படின்னா ஃபுட் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண இருக்கக்கூடிய பிளான்ட் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி இருக்கக்கூடிய ஃபுட்டை பிரேக்கிங் பண்ணி எனர்ஜி எந்த ஃபார்மில் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா பிளான்ட் எடுத்துக்குது அப்படின்னா ஏடிபி ஃபார்மில் சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் செல்லுலார் ரெஸ்பிரேஷன். த ரெஸ்பிரேஷன் அக்கர்ஸ் இன்சைட் த செல். திஸ் எனர்ஜி இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் த, அந்த எனர்ஜி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா அப்சார்ப்ஷன், டிரான்ஸ்போர்ட்டா, மூவ்மெண்ட், ரீப்ரொடக்ஷன் அண்ட் பிரீத்திங் எக்ஸெட்ரா. ஸோ ஒரு பிளான்ட்டாக இருந்தாலும் சரி அனிமல்ஸ் இருந்தாலும் சரி அதோடைய வைட்டல் ப்ராசஸுக்கு கண்டிப்பாக என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூட்ரியன்ஸ் தேவை, அதாவது எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி நம்ம எங்கேருந்து அப்டைன் பண்ணுறோம் அப்படின்னா பிரேக் டவுன் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல். ஓகே, த நெக்ஸ்ட். ஸோ அல்டிமேட் சோர்ஸ் ஆஃப் த ஃபுட் தட் இஸ் ரெஸ்பயர்ட் இன் ஃபோட்டோசிந்தசிஸ். ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டு எங்கேருந்து கிடைக்கிது அப்படி வந்து பார்த்தா எந்த ப்ராசஸ் மூலயமா கிடைக்கிது அப்படின்னா பிளான்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் மூலயமா ஃபுட்டு கிடைக்கிது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இந்த லைட் எனர்ஜி நமக்கு எல்லாமே தெரியும். செல்லுலார் ரெஸ்பிரேஷன்ஸ் என்ன, லைட் எனர்ஜி, ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் மூலயமா உருவாகக்கூடிய குளுக்கோஸ் அண்ட் ஆக்சிஜன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. எங்கே கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா இஸ் இன்சைட் த மைட்டோகாண்ட்ரியா. ஸோ மைட்டோகாண்ட்ரியாவை நம்ம படிச்சிருப்போம் சின்ன கிளாஸில், பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ எனர்ஜி வந்து மைட்டோகாண்ட்ரியா கொடுக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட், compounds that are oxidized during respiration are called respiratory substrate. அதாவது ஒரு காம்பவுண்ட் நம்ம வந்து இங்கே பிளான்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ச்சி ஆர் குளுக்கோஸ் ஆர் சுக்ரோஸ் ஏதோ ஒரு ஃபார்ம்ல மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோஸாக இருக்கும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச்சாக இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டேட். அந்த சப்ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னா ஆக்சிடைஸ் ஆகுது. ஆக்சிடைஸ்னா ஸ்பிளிட் ஆகுது. ஆர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன புரோக்கன் ஆகுது. அப்போ பெரிய மாலிகூல்ஸ் வந்து சின்ன மாலிகூல்ஸாக புரோக்கன் ஆகும் பொழுது தே கிவ் த ஈல்ட் த எனர்ஜி. ஸோ மேக்ஸிமம் இந்த சப்ஸ்டேட் என்னவா இருக்கலாம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா காமனாக கார்போஹைட்ரேட்ஸ். மோஸ்ட் காமன் என்னவா இருக்கலாம், பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் தான் நமக்கு எனர்ஜி அதிகமாக கொடுக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் அண்ட் ஆர்கானிக் ஆசிட்ஸ் ஆல்சோ கிவ் எனர்ஜி டு த பாடி ஆர் ஆர்கானிசம். ஓகே, த நெக்ஸ்ட், த எனர்ஜி இஸ் ரிலீஸ்டு நாட் யூஸ்டு டைரக்ட்லி. அப்போ ரிலீஸ் ஆன எனர்ஜியை உடனே நம்ம டைரக்டாக என்ன செய்ய முடியும்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னா டைரக்டாக யூஸ் பண்ண முடியாது. பட் இஸ் யூஸ்ஃபுல் டு சிந்தசைஸ் ஏடிபி. அந்த எனர்ஜி ஃபர்ஸ்ட் என்னத்தை சிந்தசைஸ் பண்ணுது அப்படின்னா ஏடிபியை சிந்தசைஸ் பண்ணுது. when energy is needed ATP is broken down. அப்போ நமக்கு ஆற்றல் தேவை, எனர்ஜி தேவை அப்படின்னா ஏடிபி உடையுது. எப்படி உடையுது அப்படின்னா ஏடிபி ஆகவும் ஏடிபி வந்து எனர்ஜி கொடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ஏடிபி ஆர் கன்வெர்டட் இன்டு என்னவா மாறும் அப்படின்னா ஏடிபியா மாறும். ஓகேங்களா? என்னது ஏடிபி அடினோசின் டைபாஸ்பேட்டா மாறுது. இங்க 3 பாஸ்பேட்டா உள்ளது, இங்க 2 பாஸ்பேட்டா மாறுது. அந்த டைம்ல ஒரு இன்ஆர்கானிக் பாஸ்பேட் தான் உங்களுக்கு என்னது கொடுக்குது அப்படின்னா எனர்ஜியை கொடுக்குது.
Okay, so ATP act as a energy currency of the cell. அப்போ ஒரு செல்ல எனர்ஜி கரன்சி அப்போ நம்ம எதை சொல்லுவோம்? ஏடிபியை பவர் ஹவுஸ் ஆஃப் த யூனிட். நம்ம செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியாவை சொல்லுவோம், எனர்ஜியை கொடுக்குறது. Okay, so come to the point, breathing in plants. So for respiration, plants get O2 and give out CO2. Plants get O2 and give out CO2 for respiration. Plants get it. In plants, gas exchange occurs via stomata. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா lenticels. இந்த ஸ்டொமேட்டா அண்ட் லென்டிசெல்ஸ் வழியாக தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா plants get CO2ன்னு வரணுங்க. Plants get CO2 and gives out இங்கே என்ன வரணும் அப்படின்னா உங்களுக்கு O2. ஓகேங்களா? அங்கே என்ன மாலிகூல்ஸ் வரணும் வந்து பார்த்தீங்கன்னா O2 மாலிகூல்ஸ் இங்கே வரணும். அதானே பிளான்ட்ஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு என்னத்தை ரிலீஸ் பண்ணுது? ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுது. ஓகே, பிளான்ட்ஸ் கெட் CO2 and gives out O2. வெளில வந்து விடுது. In plants, gas exchange occurs stomata and lenticels. கவனிங்க, இந்த கார்பன் டை ஆக்சைடு இந்த ஸ்டொமேட்டாக்குள்ள போகுது, ஸ்டொமேட்டா ஓப்பன் ஆகுது. அது எப்படி ஓப்பன் ஆகுது, என்ன அயான்ஸ் தேவை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இட் gives out என்னத்தை வெளியேற்றுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் பிளஸ் வாட்டர் வேப்பர். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு ஸ்டொமேட்டா. அனதர் ஒன் இஸ் த லென்டிசெல்ஸ், த செல்ஸ் பிரசன்ட் ஆன் த ஸ்டெம் சைட். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னா சின்ன சின்ன டாட் மாதிரி இருக்கும் ஸ்டெம்ஸில். இட் இஸ் ஆல்சோ பிரசன்ட் சம்டைம் ஆன் லீவ்ஸ், லென்டிசெல்ஸ். இது வந்து என்னத்தை பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் லைக் ஸ்டொமேட்டா மாதிரி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகே, why plants need no specialized respiratory organ? ஏன் பிளான்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்மள மாதிரி ஒரு நோஸ், இந்த லங்ஸ் மாதிரி இதில் ஏன் இல்லை அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ ஈச் பிளான்ட் பார்ட் கேர் ஆஃப் இட்ஸ் ஓன் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நீட். ஈச் பிளான்ட் பார்ட், ஒவ்வொரு பிளான்ட்டோடைய பார்ட்டும் அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓனாகவே கேஸியஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும் அதுக்கு தேவைப்படுறப்ப. ஸோ கேஸ் டிரான்ஸ்போர்ட் இஸ் வெரி லிமிட்டட். ஓகேங்களா? ரொம்ப அந்த அளவு கிடையாது. அதுக்கு தேவைன்னா அந்த ஆர்கனுக்கு தேவைன்னா அது என்ன செய்யும்? டிரான்ஸ்பிரேஷன் பண்ணிக்கும். அந்த ஆர்கனுக்கு அது தேவையில்லைன்னா அது டிரான்ஸ்பிரேஷன் பண்ணிக்காது. ஸோ வெரி லிமிட்டட் தான், நம்மள மாதிரி கிடையாது. நமக்கு வந்து எல்லா ஆர்கனுக்கும் ஆக்சிஜன்ஸ் போயிட்டே இருக்கணும். நம்ம பிரெயினுக்கு ஒரு 3 செகண்ட் ஆக்சிஜன் போகணும்னா அவ்வளோதான், தே லீட்ஸ் டு த கோமா ஸ்டேஜ். அதே மாதிரி நம்மளுடைய லெக் ரீஜனை நல்லா ஃபோல்டு பண்ணி செட் பண்ணி உட்கார்ந்தோம் அப்படின்னா பிளட் சர்க்குலேஷன் ஆகலைன்னா கால் மரத்து போயிடும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளட் ஃப்ளோவும் அந்த ஆக்சிஜனும் அந்த நியூட்ரிஷனும் கண்டினியூஸாக எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பட் பிளான்ட்டுக்கு அப்படி இல்லை, தேவைன்னா அது எடுத்துக்க போகுது. அதனால அதுக்கு தேர் இஸ் நோ நீட் ஆஃப் என்னது ஸ்பெஷல் டிரான்ஸ்போர்ட்டிங் சிஸ்டம். ஸோ கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் வெரி லோ ஆஸ் கம்பேர்ட் டு த அனிமல். அனிமல்ஸை கம்பேர் பண்ணும்போது பிளான்ட்ல வந்து கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் வெரி லோங்கிறாங்க. லீவ்ஸ் ஆர் அடாப்டட் ஃபார் மேக்ஸிமம் கேஸ் எக்ஸ்சேஞ்ச். நமக்கு தான் தெரியுமே மேக்ஸிமம் கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் எங்கே அக்கர்ஸ் ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீவ்ஸில் தான், இலையில தான் அக்கர்ஸ் ஆகுது. ஸோ அடாப்டட் ஃபார் மேக்ஸிமம் எக்ஸ்சேஞ்ச் டியூரிங் த, இது எப்போ நடக்குது அப்படின்னா போட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. டியூரிங் திஸ் O2 ரிலீஸ்டு வித்தின் த செல். O2 ரிலீஸ்டு வித்தின் த செல். O2 என்ன செய்யப்படுகிறது? வெளியேற்றப்படுகிறது. ரிலீஸ்டு இன்டு த செல். செல்ஸ் வழியாக அது அப்படியே எவாபரேட் ஆகும். ஓகே, த நெக்ஸ்ட், most living cells have contact with the air. ஓகேங்களா? நிறைய செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏரோடைய டைரக்ட்லி கான்டாக்ட்ல இருக்கு. they are located close to the plant surface. அது எங்க இருக்கு? அந்த லீஃப் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டொமேட்டாவோட பிளான்ட்டோட சர்ஃபேஸ் லீஃப்ல இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இட் ஸ்டெம்ல வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் செல் ஆர் ஆர்கனைஸ்டு இன் thin layer of panic the part beneath the part. அங்க கவனிங்க, இந்த ஸ்டெம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம்னா உங்களுக்கு தெரியும் நல்ல உடன் ரீஜனு. ஓகேங்களா? இந்த ஸ்டெம்மில் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்டெம் லிவிங் செல் ஆர் ஆர்கனைஸ்டு இன் தின் லேயர். அந்த தின் லேயர் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல தான் உள்ளது தின் லேயர். அவுட்டரில் உள்ளது வந்து பார்த்தோன்னா பார்ட் மீன் மரப்பட்டைக்குள்ளே தான் இந்த தின் லேயர் இருக்குது. they also என்னது they also have lenticels. அங்கே என்ன இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த இடத்துலையும் lenticels are present.
எது அந்த உள்ளார இருக்கக்கூடிய செல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா லென்டிசெல்ஸ். அந்த லென்டிசெல்ஸ் ஆல்சோ இன்வால்வ் இன் த ப்ராசஸ் ஆஃப் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெஸ்பிரேஷன் பண்ணுதுன்னு கொடுக்குறாங்க. இன் லீவ்ஸ் இலையில stems, root, parenchyma cells are loosely packed that provide interconnected air spaces. ஓகேங்களா? நம்ம வந்து அனாட்டமி படிக்கிறப்ப அதனுடைய parenchyma, collenchyma, aerenchyma, sclerenchyma இப்படி நிறைய டைப்ஸ்லாம் நம்ம படிக்க போறோம். ஸோ அந்த செல்ஸ்லாம் பிளான்ட்ஸ்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா they have a air space. aerenchymaங்கிறது ஒரு செல்லுக்கு இன்னொரு செல்லுக்கு இருக்கும். parenchyma தான் அது. ஓகே, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல்லுக்கு இன்னொரு செல்லுக்கு ஸ்பேஸ் இருக்கிறதுனால அதுக்கு பேர் ஏரன்கேமான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஒன் ஆஃப் த அடாப்டேஷன் தட் இஸ் யூஸ்டு ஃபார் த கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் இன் பிளான்ட்ஸ். ஓகே, இதெல்லாம் சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஓகே, பிரீத்திங் இன் பிளான்ட்ஸ், தாவரங்கள் எப்படி பிரீத் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். கம்ப்ளீட் கம்பூஷன் ஆஃப் குளுக்கோஸ் ஈல்டு எனர்ஜி மோஸ்ட் ஆஃப் விச் இஸ் given out as heat. ஸோ எனர்ஜி எந்த ஃபார்மில் பிளான்ட் கிடைக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் ஃபார்மில் தான் கிடைக்குது. ஸோ இங்கே கவனிங்க, குளுக்கோஸ் 6 molecule of oxygen gives 6 molecule of carbon dioxide, 6 molecule of water plus energy. இந்த எனர்ஜி யூட்டிலைஸ் டு சிந்தசைஸ் அதர் மாலிகுல். இந்த எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சப்ஸ்டன்சஸை சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதுங்கிறாங்க. ஸோ இந்த ஃபார்முலா தான் கொடுத்துருக்காங்க. குளுக்கோஸ் combined with oxygen gives carbon dioxide, water, ATP in the form of energy. நமக்கு கிடைக்குது ரெஸ்பிரேஷன். So during glucose catabolism, so what I mean by catabolism நமக்கு தெரியும். broken reaction. குளுக்கோஸ் வந்து உடையிறதுனா catabolism. குளுக்கோஸ் ஃபார்ம் ஆனுச்சுன்னா அது anabolism. குளுக்கோஸ் உடைஞ்சி எனர்ஜி வந்துச்சுன்னா that is called metabolism. So metabolism என்பது ரெண்டு ப்ராசஸ் உள்ளது, anabolism, catabolism. அப்ப உங்களுக்கு broken ஆகுது உடையிறது வந்து பாத்தீங்கன்னா catabolism, எனர்ஜி yielding ஆனிச்சுன்னா அது anabolism. both combine together to form anabolism அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுங்க. ஓகே, during the glucose catabolism not all the liberated energy goes out as heat. உற்பத்தியான எல்லா ஏடிபியும் ஹீட்டா ப்ரொடியூஸ் ஆகி செல்ஸ் யூட்டிலைஸ் பண்ணாது. Glucose is oxidized in several small steps. சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் மூலமா தான் குளுக்கோஸ் வந்து ஆக்சிடைஸ் ஆகும். அது என்னென்ன ஸ்டெப்ஸ்ங்கிறத நம்ம பார்க்க போறோம். It enables some steps to couple release the energy to ATP synthesis. ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா couple of reaction occurs ஆகி உங்களுக்கு ATP வந்து ரிலீஸ் ஆகும். During respiration, oxygen is utilized and CO2 and water and energy are released. ஆக்சிஜனை யூட்டிலைஸ் பண்ணி கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது. Certain organisms are adapted to anaerobic condition. Anaerobic அப்படினாலே தெரியும், absence of oxygen. Anaerobic, aerobicனா உங்களுக்கு தெரியும், within the oxygen. Certain organisms வந்து பாத்தீங்கன்னா adapted to anaerobic condition. Some are facultative anaerobic சொல்லுவாங்க. So others are obligate. Obligateனா அந்த பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த அனிமல்ஸ் வந்து அந்த செல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்க மட்டுமே சர்வே ஆகும், ஆக்சிஜன் இல்லாதப்போ கூட சர்வே ஆகும். மற்றதெல்லாம் anaerobic கண்டிஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகே, சைக்ளோசிஸ், EMP பாத்வேஸ் அப்படி என்னங்கிறத பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க, என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒன்று ரெஸ்பிரேஷன்ங்கிறதுக்கான சில அடிஷனல் பாயிண்ட்ஸ். Respiration, regarding to the respirations. So the respiration enna அப்படிங்கறத பாருங்க. So it is the process release of energy by oxidation of organic molecule. Organic molecule னா உங்களுக்கு தெரியும், starch. அது உடைஞ்சு உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கிறது தான் ரெஸ்பிரேஷன். So respiration ரெண்டு process இருக்கு, ஒன்னு aerobic, இன்னொன்னு வந்து பார்த்தா anaerobic. aerobicனா என்ன அப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த ரியாக்ஷனுக்கு ஆக்சிஜன் யூட்டிலைஸ் ஆகும். aerobic ரியாக்ஷனுக்கு என்ன யூஸ் ஆகுது, it is leads to the complete oxidation of organic substances. Organic substances ங்கிறது ஸ்டார்ச், அது ஃபுல்லா broken ஆகி உங்களுக்கு எனர்ஜி yielding பண்ணும். in the presence of oxygen, ரொம்ப முக்கியம். ஓகே, and carbon dioxide
and water are large amount of energy released during the process. The process of oxygen increase பண்ணிட்டு அந்த substrate அந்த organic molecule broken ஆகுது, என்னது ரிலீஸ் பண்ணுது அதிக அளவுல கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், எனர்ஜி. So it is common in higher organism. நிறைய ஆர்கானிசத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரோபிக் ப்ராசஸ் தான் நடக்குது. நம்ம கூட என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏரோபிக் அனிமல் தான். ஆக்சிஜன் இருந்தால் தான் சர்வே ஆக முடியும், ஆக்சிஜன் இல்லை நம்மளால சர்வே ஆக முடியாது. The reaction can be summarized, அதான் நம்ம பார்த்துருப்போம். C6H12O6 plus 6O2 gives 6CO2 plus 6H2O plus என்ன கிடைக்கிறது எனர்ஜி. எனர்ஜி வந்து எந்த ஆட்ல எனர்ஜியோட இதை நம்ம எப்படி மெஷர் பண்ணோம் அப்படின்னா கிலோஜூல். அப்போ வந்து பார்த்தா ஒரு குளுக்கோஸ் மாலிகூல் broken ஆனிச்சுன்னா பிளான்ட்ல எவ்வளவு எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னா 2870 கிலோஜூல் வந்து எனர்ஜி நமக்கு கிடைக்கும். That is called aerobic. Anaerobic அப்படிங்கிறது என்ன அப்படின்னா is taken place complete absence of oxygen. ஆக்சிஜன் சுத்தமா இல்லாத டைம்ல நடக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா இந்த anaerobic process அப்படி சொல்லுவாங்க. It occurs in bacteria and yeast. ஓகேங்களா? பாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா சிலதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஃபெர்மெண்டேஷன், லாக்டிக் ஆசிட் ஃபார்மேஷன். ஓகேங்களா? இதே மாதிரி அது anaerobic கண்டிஷன்ல நடக்கும். அதே மாதிரி ஈஸ்ட், ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் ஈஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பியர் ப்ரொடக்ஷன்ஸ், ஒயின் ப்ரொடக்ஷன்ஸ், மற்ற ஈஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கரிஸ்ல வந்து யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஃபெர்மெண்டேஷன். அந்த anaerobic கண்டிஷன்ல நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபெர்மெண்டேஷன் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். Anaerobic condition is called fermentation. Okay. இங்க நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நல்லா நோட் பண்ணீங்க. ஏரோபிக்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 38 ஏடிபிஸ் வந்து உருவாகும். ஒரு குளுக்கோஸ் மாலிகூல் உடைஞ்சது அப்படின்னா 38 மாலிகூல்ஸா உங்களுக்கு என்ன உருவாகும் அப்படின்னா ஏடிபி. அதுல வந்து கிராஸ் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தா 36 தான். அது நம்ம பார்க்க போறோம் ஏது என்னங்கிறத. பட் anaerobic processல உங்களுக்கு எத்தனை ஏடிபி உருவாகும் அப்படின்னா only 2 ஏடிபி மட்டும் தான் உருவாகும். குளுக்கோஸ் anaerobic கண்டிஷன்ல உடைஞ்சி எனர்ஜி கொடுத்ததுன்னா 2 ஏடிபி தான் வரும். அதுவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏரோபிக் ப்ராசஸ்ல குளுக்கோஸ் உடைஞ்சதுன்னா எத்தனை ஏடிபி கிடைக்கும் அப்படின்னா 36 ஏடிபி நமக்கு கிடைக்கும். அப்ப எது வந்து பெஸ்ட் அப்படின்னா ஏரோபிக் ஆக்சிடேஷன் தான் நமக்கு ரொம்ப நல்லது, எனர்ஜி அதிகமாக கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இதுல டைப்ஸ் ஆஃப் anaerobic ரெஸ்பிரேஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தா ஒன்று வந்து பார்த்தா லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் ஃபெர்மெண்டேஷன், லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன், ஆல்கஹால் ஃபெர்மெண்டேஷன், இது எல்லாமே நமக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஒன் பை ஒன்னா டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் லேட்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளோசிஸ், எம்டன் மேயர்ஹாஃப் பாத்வே. ஸோ இந்த சைக்கிளில் உங்களுக்கு என்ன அக்கர்ஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். It is the partial oxidation. Partial oxidation உங்களுக்கு வந்து பாதி தான் வந்து ஆக்சிஜன்ங்கிறது broken ஆகுது. Partial oxidation, breakdown of என்ன உங்களுக்கு குளுக்கோஸ். அப்ப breakdown of glucose into 2 molecule of pyruvic acid மாறுது. In the absence of O2. அப்ப இது aerobic process anaerobic process anaerobic process. It occurs in the cytoplasm of the living cell. இது ரொம்ப 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 முக்கியம். So EMP pathway, cyclosis, cyclolysis, ஓகேங்களா? இது எங்க occurs ஆகுது அப்படின்னா inside the cytoplasm. So கவனிங்க, glucose production ஆகி வருது. So glycolysis மூலமா அது என்ன மாறுது அப்படின்னு பாருங்கன்னா pyruvate or pyruvic acid. எத்தனை பைருவேட், எத்தனை பைருவிக் ஆசிட்னா 2. ஓகேங்களா? ஸோ இதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா anaerobic process, no O2 present. அது எத்தனை நாள் இன்னொன்னு லாக்டேட்டா கன்வெர்ட் ஆயிடும். இதுல anaerobicல அதே பைருவேட் தான். ஏரோபிக் செல்லுலார் ரெஸ்பிரேஷன்ல வித் present of oxygen அது என்னவா கன்வெர்ட் ஆகுது? பைருவேட் அசிட்டில் கோயா கன்வெர்ட் ஆகி மைட்டோகாண்ட்ரியா உள்ள போட்டு சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் பண்ணி உங்களுக்கு எனர்ஜியை கொடுக்கும். ஓகே, அப்போ வந்து இதுக்கு போயிடுச்சுன்னா உங்களுக்கு இங்க எத்தனை ஏடிபி கிடைக்கும்? 2 ஏடிபி கிடைக்கும். அதே வந்து பார்த்தா ஏரோபிக் ப்ராசஸ்ல போனுச்சுன்னா உங்களுக்கு
36 molecules of ATPங்கிறது கிடைக்கும். அது என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட். இது ஸ்கீம் வாஸ் given by இந்த EMP pathway அப்படின்னு சொன்னதுக்கான பேர் என்ன அப்படின்னா, ரீசன் என்ன அப்படின்னா, குஸ்டவ் எம்டன், அதான் E stands for எம்டன், ஓட்டோ மேயர்ஹாஃப், M stands for மேயர்ஹாஃப், ஓகேங்களா, அண்ட் J பர்னாஸ், P, அப்ப EMP pathway. So it is also known as EMP pathway ன்னு சொல்றாங்க. அந்த சயின்டிஸ்டோட நேம் ரொம்ப முக்கியம். So in anaerobes, anaerobes na absence of oxygen இருக்கக்கூடிய microbes. It is the only process in the respiration. அப்ப இந்த ரெஸ்பிரேஷன் நடக்கிறப்ப உங்களுக்கு என்ன இருக்காது அப்படி வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் இருக்காது, வித்தவுட் யூஸ் ஆஃப் ஆக்சிஜன். அதனால அது வந்து பாத்தீங்கன்னா anaerobic condition or anaerobic fermentation அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இதுல வந்து பாத்தீங்கன்னா EMP ஓட எக்ஸ்பான்ஷன் என்ன, எம்டன், மேயர்ஹாஃப், பர்னாஸ், 3 சயின்டிஸ்ட் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கவனிங்க. In plant, glucose is derived from, எங்க இருந்து பெறறோம், glucose derived from sucrose, end product of the photosynthesis. photosynthesis end product வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குளுக்கோஸ் சுக்ரோஸா டிரான்ஸ்போர்ட் ஆகும், தென் சுக்ரோஸ் ஸ்டார்ச்சா ஸ்டோர் ஆகும் அப்படிங்கறத நம்ம படிச்சிருக்கோம். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுக்குறாங்க, in plant glucose is derived from sucrose, இருந்து குளுக்கோஸ் எடுக்கிறோம், அதுதான் end product of photosynthesis, or from storage carbohydrate na starch. So sucrose is converted into glucose. Sucrose என்னவா மாறுது, glucose and fructose ஆ மாறுது by the enzyme. அந்த enzyme பேர் வந்து பார்த்தா invertase. The invertase enzyme sucrose உடைக்குது, உடைச்சி glucose plus fructose ஆ முடிக்குது. These two monosaccharide readily enter glycolytic pathway. Glycolytic அப்படின்னா glycoனா glucose, lyticனா breakdown. அப்ப குளுக்கோஸ் உடைஞ்சி தான் உங்களுக்கு என்னது கொடுக்குது, எனர்ஜி in the form of ATP அந்த இதுல கொடுக்குது. நாட் ஓன்லி ATP, நிறைய ஃபார்ம்கள் கிடைக்குது, NADH2, FADH2, இதெல்லாம் ஒன் ஆஃப் த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் ஆர் பாஸ்பாரிலேட்டட். ஸோ வாட் யூ மீன் பை பாஸ்பாரிலேட்டட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா addition of phosphate to form glucose 6-phosphate. என்னவா மாறுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா glucose 6-phosphate. அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ATPங்கிறது என்ன ஆகும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்டிங் ஆகும், ATP ADP-யா மாறும். நோட் பண்ணிக்கிறோம், ஏன்னா அது என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா பாஸ்பாரிலேட்டர்னா ஒரு ATP செலவாகுது, ஒரு ATP என்னவா மாறுது அப்படின்னா ADP-யா மாறுது. ATP என்னவா மாறுது, ADP-யா மாறுது. அப்போ ஒரு பாஸ்பேட் எங்க போயிடுது அப்படின்னா இந்த குளுக்கோஸுக்கு போயிடுது. பாஸ்பேட் எங்க போயிடுது, அந்த குளுக்கோஸுக்கு போயிடுது. அதனால இது வந்து பாத்தீங்கன்னா பாஸ்போ 6 மாலிகூல் அப்படிங்கறத கொடுப்பாங்க. சோ இந்த குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் ஹெக்ஸோகைனேஸ், ஒரு விஷயம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும், கைனேஸ்னு வந்தாலே அங்க ATP வந்து பார்த்து நம்ம யூஸ் பண்றோம்னு அர்த்தம், ஓகேங்களா, ஹெக்ஸோகைனேஸ். ஸோ அந்த குளுக்கோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குளுக்கோஸ் அந்த ஃப்ரக்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்பேட் மாலிகுலை எடுத்துக்கிட்டு 6-பாஸ்பேட்டா மாறுது. அதாவது குளுக்கோஸ்ல 6வது கார்பன்ல வந்து என்ன இருக்கு உங்களுக்கு வந்து பாஸ்பேட் இருக்கு, அதனால 6-பாஸ்பேட்ங்கிறது பொசிஷன் ஆஃப் த கார்பன், பொசிஷன் ஆஃப் த பாஸ்பேட் இந்த குளுக்கோஸ் நம்பர் 6. அந்த குளுக்கோஸ்ல 6வது கார்பன்ல பாஸ்பேட் இருக்கு, அதனால தான் 6-பாஸ்பேட்னு சொல்றாங்க. ஓகே, so subsequent steps of metabolism on glucose and fructose are same. மத்தபடி எல்லாமே ஈஸி ஆகுது. அதே மாதிரி glucose 6-phosphate அப்புறம் என்னது fructose 6-phosphate, இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். glucose 6-phosphate அப்புறம் என்னது fructose 6-phosphate, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா fructose 1,6-diphosphate ஒரு மாலிகுல் வரும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் ரியாக்ஷன்ல நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, it include எத்தனை ஸ்டெப்ஸ் அப்படின்னா 10 ஸ்டெப்ஸ்.
under the control of different enzyme. So ATP utilized at 2 step. இது ரொம்ப முக்கியம். 2 ஸ்டெப்ல வந்து பார்த்தா ATP நம்ம யூஸ் பண்றோம். In the conversion of glucose into glucose 6-phosphate 1. நல்லா தெரிஞ்சுங்க. Glucose எல்லாம் 6 carbon compound. Glucose is a 6 carbon compound. அந்த குளுக்கோஸ் 6-phosphate கன்வெர்ட் ஆகும்போது ATP ஆட் ஆகுது. அதை பத்தி நான் சொன்னேன் உங்களுக்கு. In the conversion of fructose 6-phosphate, in the conversion of another fructose 6-phosphate to fructose 1,6-diphosphate. அப்ப fructoseல 1வது கார்பன் ஆட்டத்திலையும் ஆல்ரெடி 6th கார்பன் ஆட்டத்திலையும் உங்களுக்கு என்ன இருக்குன்னா பாஸ்பேட் வந்து ஆட் ஆகுது. ஆல்ரெடி 6th இருக்கு. இப்போ 1வது கார்பன் ஆட்டத்துல இன்னொரு ATP மாலிகூல்ஸ் broken ஆகி ADP மாறுது. அதுல இருந்து வரக்கூடிய ஒரு பாஸ்பேட் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஆட் ஆகுது. அதுல இருந்து வரக்கூடிய ஒரு பாஸ்பேட் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஆட் ஆகுது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா fructose 1,6 பைபாஸ்பேட் ஆர் பிஸ்பாஸ்பேட். பைனா 2 பிஸ்னாலும் 2 தான். அப்ப 2 பாஸ்பேட் மாலிகூல் இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்தெந்த இடத்துல ATP ஸ்பெண்ட் ஆகுது அங்க क्वेश्चंस கேட்பாங்க. அதை நீங்க நோட் பண்ணீங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க இதோட ஸ்டெப்ஸ் ஓவரால் நான் பின்னாடி சொல்லி தரேன். fructose 1,6 என்னது பிஸ்பாஸ்பேட் இது என்ன செய்யுது அப்படின்னா 2வா டிவைட் ஆகுது. ஆல்ரெடி இது வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தோன்னா 6 கார்பன் ஆட்டம் குளுக்கோஸ்ல இருந்து fructose 1,6 பைபாஸ்பேட் வரைக்கும் பிஸ்பாஸ்பேட் வரைக்கும் 6 கார்பன் ஆட்டம். இப்ப fructose 1,6 பிஸ்பாஸ்பேட் 2வா டிவைட் ஆகுது. 3 கார்பன் மாலிகுலா மாறுது. என்னென்ன அப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட். ஒண்ணு வந்து என்னது டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட். another one is வந்து பாத்தீங்கன்னா glyceraldehyde 3-phosphate. glyceraldehyde 3-phosphate. ஓகே, சோ 2 கேட்டகரிஸா உங்களுக்கு வந்து டிவைட் ஆகுது. எது அப்படின்னா fructose 1,6 பிஸ்பாஸ்பேட். சோ இதுல வந்து பார்த்தா உங்களுக்கு PgAl is reversed into the DHAP. இது வந்து பார்த்தா இந்த ரியாக்ஷன். அப்ப இது ஒரு பக்கம் ரியாக்ஷன் ஆகும். அந்த PAGL என்ன உங்களுக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு glyceraldehyde 3-phosphate ஒரு பக்கம் ரியாக்ஷன் ஆகும். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட் அது ஒரு பக்கம் ரியாக்ஷன் அக்கர்ஸ் ஆகும். ஸோ கவனிங்க, அப்ப நம்ம பார்க்க வேண்டியது ஒரு ரியாக்ஷன் தான் பார்க்கிறோம். அப்ப இந்த பக்கம் வந்து பார்த்தா இது ஒரு பக்கம் ரியாக்ஷன் அக்கர்ஸ் ஆகும். அது இந்த டைரக்ஷன் அக்கர்ஸ் ஆகாது. இந்த DHAP இருக்கு இல்லையா, இது வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐ மீன்ஸ் என்ன கொடுக்குறாங்க டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட். இந்த டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட் எகைன் என்னவா மாறும் அப்படின்னா பாஸ்போகிளிசரால்டிஹைடா மாறும். அப்ப 2 ரியாக்ஷன் நடக்கும். இப்ப நீங்க பாக்குறது ஒரு ரியாக்ஷன் தான். ஓகேவா? சோ இப்ப கவனிங்க, fructose 1,6 diphosphate split into dihydroxy acetone phosphate, அதான் DHAP, dihydroxy acetone phosphate. another one is வந்து பாத்தீங்கன்னா 3-phosphoglyceraldehyde 3 PgAl 3-phosphoglyceraldehyde. ரெண்டு இது வந்துருச்சு. ரெண்டுமே முக்கியமானது. 3 கார்பன், ஏன்னா மேல உள்ளது 6 கார்பன், ரெண்டா டிவைட் ஆகும் பொழுது 3 கார்பன் உள்ள காம்பவுண்டா மாறுது. சோ இந்த PAGL இருக்குல்ல 3-phosphoglyceraldehyde, இந்த 3-phosphoglyceraldehyde ஆக்சிடைஸ் broken ஆகுது, உடையுது. with inorganic phosphate get converted into inorganic phosphate வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுது converted into 1,3 bisphospoglycerate கன்வெர்ட் ஆகுது. 1,3 bisphospoglycerate, அதாவது BPGA. இந்த ரியாக்ஷன் தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க என்ன அக்கர்ஸ் ஆகுது அப்படின்னு தெரியல. சோ கவனிங்க, PAGL நமக்கு தெரியும் 3-phosphoglyceraldehyde oxidized with the inorganic phosphate. அப்ப இங்க வந்து ஒரு inorganic phosphate வந்து உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஆட் ஆகுது. It is not coming from the ATP. It is வந்து other sources இருந்து வருது ஒரு phosphate. அந்த phosphate வந்து ஆட் ஆகி உங்களுக்கு வந்து என்ன கொடுக்குது during this redox
equivalent 2 hydrogen atoms are removed from the PAGL. அப்ப PAGL இருந்து 2 hydrogen atom remove ஆகுது with the help of use of the inorganic phosphate. அப்ப உங்களுக்கு இந்த NAD அந்த PAGL இருந்து ரிலீஸ் ஆன 2 ஹைட்ரஜனோட பைண்ட் ஆகி NADH2 அப்படிங்கறது சொல்லலாம் அல்லது NADH+H+ சொல்லலாம். ஓகேங்களா? அப்ப இந்த H2H எங்க இருந்து வந்தது அப்படினா they coming from வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து வந்திருக்கு 3-பாஸ்போகிளிசரால்டிகள்ல இருந்து வந்திருக்கு. அப்ப இது NADH2 வந்து பாத்தீங்கன்னா it is equal to அது எத்தனை ATP க்கு சமம் அப்படினா 3 ATP க்கு சமம். நோட் பண்ணீங்க, நான் இங்கேயே சொல்லிட்டு வரேன். ஒரு NADH2 வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ATP க்கு சமம் அப்படினா 3 ATP க்கு சமம். ஓகேங்களா? அப்ப இது என்ன ரிடக்ஷன் ஆகுதுன்னா ரிடக்ஷன் ரியாக்ஷன் அதான் சொல்றாங்க. ரிடாக்ஸ் ஈக்குவலன்ஸ் removed from PAGL transferred to the NAD forming NADH2. Next PPGA became அது இப்போ உங்களுக்கு என்ன இருக்கு அங்க வந்து பார்த்தா ஹைட்ரஜன் தான் போயிருக்கு, கார்பன் 3 அப்படியே தான் இருக்கு. PPGA became 3 என்னது பாஸ்போகிளிசரிக் ஆசிட். ஓகேங்களா? PGA yielding energy. This energy is trapped by the formation of ATP. அப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா yielding energy processல அந்த எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா ADP is converted into the ATP. அப்ப உங்களுக்கு கடைசியா என்ன கிடைச்சிருது அப்படி வந்து பாத்தீங்கன்னா என்ன கிடைச்சது PGA yielding energy, the energy trapped by the formation of ATP. So PGA அப்ப PGAங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருது அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஓகே, எனர்ஜி yielding process. ஸோ இதோடைய கன்க்ளூஷன் நம்ம வந்து என்ன பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக புரியும் இந்த சைக்கிள் மாதிரி. ஓகே, இப்போ வந்து நமக்கு கிளைகாலிசிஸ்ல ஓகே இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது வந்து பார்த்தா உங்களுக்கு PGA எண்ட் ஆஃப் த தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த இதுல ஸ்டெப்ஸ் ஆஃப் கிளைகாலிசிஸ்ல. நெக்ஸ்ட் வந்து பாருங்க இந்த 2 PGA இங்க 2ன்னு கொடுக்கிறது ஏன்னா ரெண்டு ரியாக்ஷனுங்க சைமல்டேனியஸா நடந்துகிட்டே வரும். ஏன்னா இங்க மேல பார்க்கும்போது உங்களுக்கு எத்தனை மாலிகூல்ஸ் இருந்தது நம்ம ரெண்டா பிரிஞ்சதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 2ஆ பிரியுது. ஓகேங்களா? இது என்ன பிரியுது 2ஆ பிரியறதுனால உங்களுக்கு இந்த இடத்துலயே ஒரு ரியாக்ஷன்ங்கிறது நடந்துகிட்டு இருக்கும். அதை மைண்ட்ல வைங்க. அதனாலதான் 2 இங்க போட்டுட்டு வர்றது. ஓகே, சோ கவனிங்க. சோ 2 PGA அதாவது 3C காம்பவுண்ட் ATP is also formed when the phosphoenol pyruvate PEP னு சொல்லுவாங்க convert into pyruvic acid. அப்ப phosphoenol pyruvate உங்களுக்கு என்னத்தை கொடுக்குது அப்படி வந்து பாத்தீங்கன்னா பைருவிக் ஆசிட கொடுக்குது. பாஸ்போயினால் பைருவேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னத்தை கொடுக்குது வந்து பாத்தீங்கன்னா பைருவிக் ஆசிட். இந்த ஸ்டெப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 PGA மாலிகூல் அதாவது 3 கார்பன் ஆட்டம் உள்ளது 2 பாஸ்போகிளிசரேட்டா மாறுது. இந்த டைம்ல வாட்டர் ரிலீஸ் ஆகுது. உங்களுக்கு 2 வந்து பாத்தீங்கன்னா PEP. ஸோ வாட் யூ மீன் பை PEP அப்படிங்கிறத இந்த ஸ்டெப்ஸை நம்ம கிளியரா பார்த்துக்கலாம். பட் ஷார்ட்கட்டாக தெரிஞ்சுக்கிங்க. ஸ்டெப் 10ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ATPயை கன்வெர்ட் ஆகுது. கடைசியாக உங்களுக்கு கிளைகாலிசிஸ்ல 2 பைருவிக் ஆசிட் வந்து கன்க்ளூட் ஆகுது. இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிவதற்கான ஹோல் ஸ்டெப்ஸ் நான் கொண்டு வந்துட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ குளுக்கோஸ் C6H12O6 சொல்லுவாங்க. ஸோ இந்த குளுக்கோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குளுக்கோஸ் 6-பாஸ்பேட் கன்வெர்ட் ஆகணும்னா இந்த இடத்துல வந்து நம்ம ATP ஸ்பெண்ட் பண்ணுறோம் ஒன்று. ஓகே, குளுக்கோஸ் 6-பாஸ்பேட். Then glucose 6-phosphate is converted into the fructose 6-phosphate. நமக்கு தெரியும் glucose 6-phosphate fructose 6-phosphate கன்வெர்ட் பண்ணுது யார் அப்படின்னா
பாஸ்போ குளுக்கோ ஐசோமரேஸ் சொல்லுவோம். பாஸ்போ குளுக்கோ ஐசோமரேஸ். இந்த பாஸ்போ குளுக்கோ ஐசோமரேஸ் தான் குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டை ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட்டை ஐசோமரேஸ். ஓகேங்களா? ஸோ ஐசோமரேஸ் பண்ணுது. தென் நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இந்த ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு ஃப்ரக்டோஸ் 1,6 டிஸ்பாஸ்பேட்டா மாறுது. இந்த இடத்துல செகண்ட் ஏடிபி நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்றோம். ஓகேங்களா? எத்தனாவது ஏடிபி நம்ம ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னா செகண்ட் ஏடிபி நம்ம ஸ்பெண்ட் பண்றோம். ஸோ இந்த ஃப்ரக்டோஸ் 1,6 டிஸ்பாஸ்பேட் 3 கார்பன், இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 கார்பன் ஆட்டம்ஸ், 6 கார்பன் உள்ள மாலிகூல்ஸ். இதுக்கப்புறம் இது என்னவா மாறுதுன்னா 3 கார்பனா மாறுது. அப்ப நம்ம இதுக்கப்புறம் பார்க்க வேண்டிய ரியாக்ஷன் எல்லாமே ஒண்ணுதான். அப்ப இதுக்கு மட்டும் தான் பார்க்கிறோம். எகைன் அதாவது இந்த கிளிசரால்டிகைட் 3 பாஸ்பேட் இருக்குல்ல, ட்ரையோஸ் பாஸ்பேட் கிளிசரால்டிகைட் 3 பாஸ்பேட், இது வந்து என்னவா மாறும்? டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட்டா மாறும். இந்த டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட் மறுபடியும் உங்களுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா ரிவர்சபிள் ரியாக்ஷன்ல கிளிசரால்டிகைட் 3 பாஸ்பேட்டா மாறி மறுபடியும் இந்த ரியாக்ஷன் அக்கர்ஸ் ஆகும். ஓகேங்களா? அதனால நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக இப்ப நம்ம வருகின்ற பொழுது எல்லாத்துலயுமே என்னங்கிற போறோம், எத்தனை வருதோ அது இன்ட்டு 2 போட்டோம்னா ஹோல் ப்ராசஸ் ஆஃப் கிளைகாலிசிஸ் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இங்க வந்து நம்ம நார்மலா உள்ளது வந்து பாத்தீங்கன்னா கிளிசரால்டிகைட் 3 பாஸ்பேட் தான் ஒரு ரியாக்ஷன் நடக்கும். மறுபடியும் இந்த டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட் மறுபடியும் என்னவா கன்வெர்ட் ஆகுது? இட் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு த கிளிசரால்டிகைட் 3 பாஸ்பேட் நடந்து இந்த ரியாக்ஷன் அப்படியே அக்கர்ஸ் ஆகுது. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, இந்த கிளிசரால்டிகைட் 3 பாஸ்பேட் கிளிசரால்டிகைட் 3 பாஸ்பேட் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு 1,3 பிஸ்பாஸ்போகிளிசரேட் 1,3 பிஸ்பாஸ்போகிளிசரேட்டா மாறுது. ஸோ இந்த டைம்ல உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னா ஆடிங் ஆகுது. NaDH2 அப்படிங்கிறது ஃபார்மேஷன் ஆகுது ஒன்று. அப்ப NaDH2 ஃபார்மேஷன்ங்கிறது ஒன்று தெரியுது. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இந்த ட்ரையோஸ் பாஸ்பேட் அதாவது 1,3 பிஸ்பாஸ்போகிளிசரிக் ஆசிடா மாறுது. ஆசிடா மாறும்போது அங்க ஒரு ஏடிபி ஃபார்மேஷன் அக்கர்ஸ் ஆகுது. ஓகேங்களா? அங்க ஒரு ஏடிபி ஃபார்மேஷன்ஸ் அக்கர்ஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, எல்லாமே இந்த கேட்டகரி தான். 2 into ட்ரையோஸ் பாஸ்பேட் இங்க இந்த ரியாக்ஷன் இங்க சேர்த்து தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. 3 பாஸ்போகிளிசரிக் ஆசிட், அந்த 3 பாஸ்போகிளிசரிக் ஆசிட் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு த 2 பாஸ்போகிளிசரைடா மாறுது. 2 பாஸ்போகிளிசரைட். அப்ப உங்களுக்கு இங்க 2 பாஸ்போகிளிசரிக்கா மாறும் பொழுது உங்களுக்கு எந்த என்சைம் இன்வால்வ் ஆகுதுன்னா எனாலோஸ் என்சைம். அந்த டைம்ல உங்களுக்கு என்ன ரிலீஸ் ஆகுது? வாட்டர் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் அந்த 2 பாஸ்போகிளிசரேட் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு த பாஸ்போஈனால் பைருவேட்டா மாறுது. பாஸ்போஈனால் பைருவேட். இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு பாஸ்பேட் மாலிகூல்ஸ் ஆட் ஆகி ஏடிபி கன்வர்ஷன் ஃபார்மேஷன் நடக்குது. ஸோ இந்த பாஸ்போஈனால் பைருவேட் இஸ் கிவ் பைருவிக் ஆசிட். அப்ப எத்தனை பைருவிக் ஆசிட் கிடைக்குது அப்படின்னா கிளைகாலிசிஸோட எண்டுல 2 பைருவிக் ஆசிட் நமக்கு கிடைக்கும். பைருவிக் ஆசிட் ஆர் பைருவேட். ஸோ இப்போ நம்ம இந்த கிளைகாலிசிஸோட ஸ்டெப்ஸ்ல என்ன பார்க்கணும் அப்படின்னா how much of ATP formed, how much of ATP utilized அப்படிங்கறத நம்ம ஒரு பிளான் பண்ணணும், ஒரு கால்குலேஷன் போடலாம். எத்தனை ATP மாலிகூல்ஸ் உருவாயிருக்கு, எத்தனை ATP மாலிகூல்ஸ் ஸ்பெண்ட் ஆயிருக்கு இந்த ப்ராசஸ் ஆஃப் என்னது கிளைகாலிசிஸ். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த ஃபார்ம்ல கிடைக்குது அப்படிங்கிறது தெரியணும். அப்ப 2 பைருவிக் ஆசிட் ஃபார்மேஷன் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எத்தனை ஏடிபி ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏடிபி ஃபார்மேஷன் வந்து 4 ஏடிபி ஃபார்மேஷன். அப்போ ஒவ்வொரு மாலிகூல்ஸும் கவனிங்க, இங்க தான் நீங்க வந்து கன்ஃபியூஷன் இல்லாம பாத்துக்கணும். இங்க ஒரு ஏடிபி மாலிகூல்ஸ் ஃபார்மேஷன் ஆகுதா, தென் இங்க ஒரு ஏடிபி மாலிகூல் ஃபார்மேஷன் ஆகுதா, இது வந்து ஒரு மாலிகூல் ஆஃப் பைருவிக் ஆசிட். ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த பைருவிக் ஆசிட்ல உங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஆஃப் பைருவிக் ஆசிட் ஃபார்மேஷன் போது உங்களுக்கு ஒரு மாலிகூல் அதாவது கிளிசரால்டிகைட் 3 பாஸ்பேட் ஒரு மாலிகூல் புரோக்கன் ஆகும் பொழுது 2 ஏடிபி கிடைக்குது. அகைன் டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட், இங்க கவனிங்க, டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட்
உங்களுக்கு எகைன் அது என்னவா கன்வெர்ட் ஆகுது, கிளிசரால்டிகைடு 3-பாஸ்பேட்டா கன்வெர்ட் ஆகும். அப்ப மறுபடியும் இந்த ரியாக்ஷன் நடக்குது. அப்ப டோட்டலா எத்தனை ஏடிபி மாலிக்யூல் ஃபார்மேஷன் ஆகுது சொல்லுங்க. நோ ஐடியாவா? ஒரு மாலிகுலுக்கு 2, அப்ப 2 மாலிகுலுக்கு டோட்டலா ஏடிபி ஃபார்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா 4 ஏடிபி மாலிகுல் ஃபார்மேஷன் ஆகுது. எதுல? கிளைகாலிசிஸ். நம்ம இங்க இருந்து கால்குலேஷன் பண்ணோம்னா ஈஸியா இருக்கும். சோ எத்தனை ஏடிபி மாலிகுல்ஸ் ஸ்பெண்ட் ஆகுது அப்படின்னா 2 ஏடிபி மாலிகுல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா நம்ம அந்த ரியாக்ஷனுக்கு யூஸ் ஆகுது. எங்க? குளுக்கோஸ் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு த குளுக்கோஸ் 6-பாஸ்பேட்டா மாறும் பொழுது உங்களுக்கு 2 ஏடிபி ரெடியூஸ் ஆகுது. அப்ப டோட்டலா நெட் கெயின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனைன்னு கேட்டாங்க அப்படின்னா 2 ஏடிபி தான். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து கழிக்கிறோம். 2 ஏடிபி தான் உங்களுக்கு வந்து நெட் கெயின். டோட்டலா ஃபார்மேஷன் ஆகுது 4 ஏடிபி. அதுல நெட் கெயின் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தா 2. இதுல நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், NADH2ங்கிறது 3 ஏடிபிக்கு சமம். அப்ப இங்க NADH2 எத்தனை NADH2 கிடைக்குது அப்படின்னா இங்க ஒரு NADH2 கிடைக்குது 1. இன்னொரு இடத்துல NADH2 எங்க கிடைக்குது ரியாக்ஷன்ல? 2 இடத்துல நடக்கணுமே. இந்த இடம் தான் 1. அதாவது கிளிசரால்டிகைடு 3-பாஸ்பேட் புரோக்கன் ஆகும் பொழுது ஒரு NADH2 கிடைக்குது. பிளஸ் இந்த மாலிகுல் டைஹைட்ராக்சி அசிட்டோன் இது அந்த ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும்போது இன்னொன்னு. அப்ப டோட்டலா உங்களுக்கு எத்தனை NADH2 அப்படின்னா 2 NADH2. 2 NADH2. அப்போ ஒரு NADH2 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை ஏடிபிக்கு சமம்னு சொன்னா 3. அப்ப 3 into 2 எத்தனை ஏடிபி மாலிகுல் ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னா 6. டோட்டலா உங்களுக்கு கெயின் வந்து பாத்தீங்கன்னா 8 ஏடிபி மாலிகுல்ஸ் ஒரு குளுக்கோஸ் ஸ்பிளிட் ஆகும் பொழுது உங்களுக்கு கிடைக்குது. ஓகேங்களா? ஆர் யூ கிளியர்? ஓகே சார். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளைகாலிசிஸோட நெக்ஸ்ட் பாத்வே கொடுக்குறோம். ஸோ இந்த பைருவிக் ஆசிட் வந்து பாத்தீங்கன்னா 2 ரியாக்ஷன்ல நடக்குது பார்க்குறோம் நம்ம. பைருவிக் ஆசிட் ஒன்று ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் வந்து பாத்தீங்கன்னா கிரெப்ஸ் சைக்கிள். அனோரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன். லாக்டிக் ஆசிட்னா உங்களுக்கு தெரியும், அது அனோரோபிக் ஃபெர்மெண்டேஷன். என்ன ஒன்று ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன். ஸோ இன் டிஃப்ரெண்ட் செல்ஸ் பைருவிக் ஆசிட் இஸ் ஹேண்டில்ட் இன் 3 ways. ஆனால் நம்ம பார்த்தது எல்லாமே ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னதான் நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த கிளைகாலிசிஸ் நடந்ததுக்கு அப்புறம் தான் மற்ற ரியாக்ஷன் எல்லாமே நடக்கும். ஒன்று லாக்டிக் ஆசிட் ஃபார்மேஷன், ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன், ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ஏரோபிக்லாம் வந்து பார்த்தா உங்களுக்கு எங்கே போயிடுது? கிரெப்ஸ் சைக்கிளுக்கு போயிடுது. ஸோ இந்த ரியாக்ஷனை ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். ஸோ anaerobic respiration, that means fermentation. Fermentation நொதித்தல் without use of oxygen. இங்க என்ன நடக்குது வந்து பாருங்க. So it is the incomplete oxidation of glucose. Glucose fulla என்ன செய்யாது? Breaking ஆகாது. So under the anaerobic condition, it occurs in many prokaryotes, bacteria, yeast, and unicellular eukaryotes. ஒரு செல் யூகரியோட்ஸ்ல occurs ஆகுது. So types of fermentation, ஒன்னு alcoholic fermentation, இன்னொன்னு lactic acid fermentation. 2 categories ஆ பிரிக்கிறாங்க. இந்த anaerobic fermentation என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். So first நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா alcoholic fermentation. ஆல்கஹால் எப்படி உருவாகுது? Here நம்ம வந்து கிளைகாலிசிஸ் எண்ட்ல உருவாக்குன என்னது? பைருவிக் ஆசிட் formed from glucose is converted into என்னவா மாறுது? எண்ட் ப்ராடக்ட் ரொம்ப முக்கியமா கார்பன் டை ஆக்சைடாவும் எத்தனாலாவும் மாறுது. So the enzyme, என்ன enzyme? Pyruvic acid dehydrogenase and alcohol dehydrogenase catalyze this reaction. yeastல இந்த process நடக்குது. அப்ப பைருவிக் ஆசிட் கார்பன் டை ஆக்சைடாவும் எத்தனாலாவும் கன்வெர்ட் ஆகுது. அதுக்கு எந்த என்சைம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா பைருவிக் ஆசிட் டீஹைட்ராஜனேஸ். another one is வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் டீஹைட்ராஜனேஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. yeast poison themselves to death when the concentration of alcohol reaches about 13%. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்டோட வேலை என்னன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் என்னது? ஆல்கஹால். ஆல்கஹாலோட கான்சன்ட்ரேஷன் 13%க்கு அதிகமாகும் பொழுது
அதுவே அந்த ஆல்கஹாலே அந்த ஈஸ்டுக்கு பாய்சனா மாறி அந்த ஈஸ்ட் டெஸ்ட்ராய் பண்ணும். இது நமக்கு தெரியணும். ஸோ குளுக்கோஸ், glyceraldehyde 3-phosphate, 3-phosphoglyceric acid and phosphoenol pyruvic acid. Then last glycolysis ஓட எண்டிங்ல நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா pyruvic acid. இது வரைக்கும் நம்ம படிச்சிட்டோம். ஸோ ஆஃப்டர் தட் என்ன ஆகுது அப்படின்னா லாக்டிக் ஆசிட் எப்படி உருவாகுது, எத்தனால் எப்படி உருவாகுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஸோ இதில் நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, anaerobic fermentation குளுக்கோஸ் broken ஆனிச்சுன்னா எத்தனை ஏடிபி மாலிகூல்ஸ் கிடைக்கும் நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா 2 ஏடிபி மாலிகூல்ஸ். அப்ப இங்க கவனிங்க, இந்த பைருவிக் ஆசிட் லாக்டிக் ஆசிடா கன்வெர்ட் ஆகும் பொழுது இங்க இருக்கக்கூடிய NADH2 என்னவா மாறுது அப்படின்னா FAD-ஆ மாறுது. இந்த FAD வந்து பாத்தீங்கன்னா 2 ஏடிபிக்கு சமம். எத்தனை ஏடிபிக்கு சமம்? 2 ஏடிபிக்கு சமம். அதே போல இங்க கவனிங்க, அதே பைருவிக் ஆசிட் anaerobic கண்டிஷன்ல எத்தனால் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணும்போது NADH2 அதே என்னது NAD-ஆ கன்வெர்ட் ஆகும். ஓகே ஓகே சார். இந்த ரியாக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரிடக்ஷன் தான் ஆகுது. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யுது, ரிடக்ஷன். இங்க ஏடிபி கிடையாது. ஏடிபிங்கிறது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த NADH2 இந்த ரியாக்ஷன்ல தான் உங்களுக்கு என்ன ஃபார்மேஷன் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு த ஆக்சுவலி 3 ஏடிபி தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். இது என்னங்கிறது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ நெட் ஏடிபி ப்ரொடக்ஷன் ஃப்ரம் ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் 1 குளுக்கோஸ் மாலிகூல் 2. ஸோ 4 ஏடிபி ஃப்ரம் கிளைகாலிசிஸ். 2 வந்து என்ன செய்யுது அப்படின்னா அது யூட்டிலைஸ் ஆகுது, பயன்படுத்தப்பட்டது. மொத்தம் 4ங்கிறது ஃபார்மேஷன் ஆகுது. 4ல அதாவது இங்க 2 ஏடிபி ஆல்ரெடி இன்னொரு மாலிகூல்ஸ் வந்து வரும். மொத்தம் 4ல 2 வந்து இங்க இந்த ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆயிடும். ஓகேங்களா? அப்ப நமக்கு anaerobic fermentationனாலே உங்களுக்கு எத்தனை ஏடிபி அப்படின்னா 2 ஏடிபி அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. The next lactic acid fermentation. So lactic acid fermentation என்ன அப்படின்னா pyruvic acid is converted into lactic acid some bacteria. இது நம்ம பாடியிலேயே நடக்கும் லாக்டிக் ஆசிட் அக்குமுலேஷன். எப்போ அப்படின்னா anaerobic கண்டிஷன். நம்ம மசில்ஸ் வந்து ஃபாஸ்டா ஒர்க் ஆகும் பொழுது நம்ம ரெஸ்பிரேட் பண்ற ஆக்சிஜன் அந்த மசில்ஸ்க்கு ரீச் ஆகாது, ஏன்னா மசில்ஸ் வந்து ஃபாஸ்டா ஒர்க் ஆகும்போது. ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு ஏரோபிக் கண்டிஷன்ல இருந்து anaerobic கண்டிஷன்ல கன்வெர்ட் ஆயிடும். ஸோ குளுக்கோஸ் anaerobic கண்டிஷன்ல அது வந்து புரோக்கன் ஆகும்போது உடையும் பொழுது உங்களுக்கு அங்கே லாக்டிக் ஆசிட் உருவாயிடும். அப்போ லாக்டிக் ஆசிட் மசில்ஸ் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா மசில் ஃபேட்டிக், தசை சோர்வு அல்லது தசை பிடிப்பு வந்து வந்துடும். ஒருத்தவங்க ஃபாஸ்டா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த மசில்ஸோட ஆக்சிஜன் என்ன செஞ்சுட்டு இருக்கும், யூஸ் ஆகிட்டே இருக்கும். யூஸ் ஆக ஆக்சிஜனுடைய டெஃபிஷியன்சி ஆகும். டெஃபிஷியன்சியால அங்க ஏரோபிக் கண்டிஷன்ல ஒர்க் ஆகக்கூடிய மசில்ஸ் anaerobic கன்வெர்ட் ஆகும் பொழுது லாக்டிக் ஆசிட் வந்துருது. லாக்டிக் ஆசிட் வரதுனால தசை பிடிப்பு வருது. இதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இன் அனிமல்ஸ் when oxygen is inadequateனா போதுமான அளவுல இல்லை during the exercise. So pyruvic acid in muscle cells is reduced to lactic acid. Pyruvic acid என்னவா கன்வெர்ட் ஆகுது, லாக்டிக் ஆசிடா கன்வெர்ட் ஆகுது. எதனால? லாக்டிக் டீஹைட்ரோஜனேஸ். The next one பாருங்க, the reducing agent NADH+ is reoxidized to என்னவா மாறுது வந்து பாத்தீங்கன்னா NAD-ஆ மாறுது in both type of fermentation. அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. Reoxidize இது வந்து reducing form. Okay, the next. So drawback of fermentation. Fermentation ஓட drawback என்ன அப்படிங்கறத பார்ப்போம். எனர்ஜி ப்ரொடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபெர்மெண்டேஷன்ல இஸ் லிமிட்டட், கம்மியா தான் இருக்கும், 2 ATP தான். So less than 7% of the energy in glucose is released and not all of it is trapped as high energy bond of ATP. எல்லாமே high energy bond of ATP-ஆ உருவாகாது. It is a hazardous product. Acid or alcohol are formed. ஓகேங்களா? ஆசிடும் ஆல்கஹாலும் இதுல உருவாகிறதுனால இது drawback. The next நம்ம எங்க என்டர் ஆக போறோம் அப்படின்னா aerobic respiration. So aerobic respiration அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து with the help of oxygen reaction நம்ம இன்வால்வ் ஆகணும். அதான் aerobic respiration. So இந்த aerobic respiration என்ன ஆகுது அப்படின்னா
நம்ம பார்த்த அந்த கிளைகாலிசிஸோட எண்ட் ப்ராடக்ட் பார்த்தோம் இல்லையா, pyruvate or pyruvic acid then enter into the aerobic process. So it is the complete oxidation of organic substances. அந்த pyruvic acid full broken ஆகுது in the presence of யாரோட முன்னிலையில ஆக்சிஜன். ஸோ அப்படி இருந்து pyruvic acid broken ஆகும் பொழுது உங்களுக்கு என்னென்னலாம் ரிலீஸ் ஆகுதுன்னு பாருங்க, கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் அண்ட் எனர்ஜி. So it occurs in, இது ரொம்ப 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 முக்கியம், aerobic process occurs in mitochondria. Aerobic process occurs in mitochondria. Anaerobic process அதாவது glycolysis எங்க occurs ஆகுதுன்னு பார்த்தோம்னா cytoplasm without use of oxygen. அங்க வந்து anaerobic. Glycolysis anaerobic. Aerobic process mitochondria இருந்து ஆரம்பிக்குது. For this என்ன ஆகுது, pyruvate or pyruvic acid அதாவது final product of glycolysis is transported from the cytoplasm into mitochondria. சைட்டோபிளாஸ்ம்ல இருந்து எங்க போகுது உங்களுக்கு, இதான் சைட்டோபிளாஸ்ம் அப்படின்னா சைட்டோபிளாஸ்ம்ல இருந்து உங்களுக்கு மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள யாரு போறா அப்படின்னா கிளைகாலிசிஸோட எண்ட் ப்ராடக்ட் என்ன, பைருவிக் ஆசிட், அது உள்ள போகுது. உள்ள போய் என்ன ரியாக்ஷன் பண்ணுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சோ crucial event of என்னது, aerobic respiration, complete oxidation of pyruvate, full oxidation ஆகுது by stepwise removal of all the hydrogen atom. எல்லா ஹைட்ரஜன் ஆட்டமும் அதுல இருந்து ரிமூவ் ஆகுது. எதுல, பைருவேட்ல இருந்து. லீடிங் டு கவனிங்க 3 கார்பன் டை ஆக்சைடு மாலிக்யூல். எத்தனை கார்பன் டை ஆக்சைடு மாலிக்யூல் ரிலீவ் பண்ணுது அப்படின்னா 3 கார்பன் டை ஆக்சைடு மாலிக்யூல்ஸ் உங்களுக்கு ரிமூவ் ஆகுது அந்த ஏரோபிக் ப்ராசஸ்ல மைட்டோகாண்ட்ரியால. இட் டேக்ஸ் பிளேஸ் இன் தி மேட்ரிக்ஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. மேட்ரிக்ஸ்னா தெரியும், மைட்டோகாண்ட்ரியாவோட உள்ளார அந்த ப்ளூ கலரா இருக்கு இல்லையா, தட் இஸ் கால்ட் மேட்ரிக்ஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. அங்க வந்து 3 கார்பன் டை ஆக்சைடு மாலிக்யூல் ரிமூவ் ஆகும். Passing of electron removed as part of the hydrogen atom molecule, O2 with the stimulates the synthesis of ATP. It occurs on the inner membrane of the mitochondria. So உங்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படி வந்து பாத்தீங்கன்னா, இந்த ரியாக்ஷன்ஸ் வரும்பொழுது ஆக்சிடேஷன் ரியாக்ஷன், கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் ஆஃப் பைருவிக் மேட்ரிக்ஸ், சில ரியாக்ஷன் சொல்லிருப்பாங்க இது எங்க அக்கர்ஸ் ஆகுது அப்படிங்கிறது. electron transport, anaerobic. So oxidation phosphorylation அப்படிங்கிற ரியாக்ஷன் சொல்லுவாங்க. இது ஃபார் எக்ஸாம்பிள் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன் தான் நம்ம பார்க்குறோம், ஆக்சிடேஷன் பாஸ்பாரிலேஷன். இந்த டைம்ல உங்களுக்கு என்ன ஆகுது அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது. எத்தனை கார்பன் டை ஆக்சைடுனா 3 கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ மைட்டோகாண்ட்ரியாவில் இது வந்து அவுட்டர் மெம்பரேன், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னர் மெம்பரேன். ஸோ இன்னர் மெம்பரேன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஃபோல்டட் ஃபார்மில் இருக்கும், இப்படி மைண்டில் வச்சுக்கோங்க. இது இன்னர் மெம்பரேன். ஸோ இங்கே வந்து உள்ளார வந்து உங்களுக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா இதான் மேட்ரிக்ஸ். அங்கே வந்து CO2 ப்ரொடியூஸ் ஆகுது. எத்தனை CO2 அப்படின்னா 3 CO2. இந்த CO2 ப்ரொடியூஸ் ஆகும் பொழுது இது என்னத்தை எமிட் பண்ணுது அப்படின்னா ஹைட்ரஜன் அயான்ஸ் எமிட் பண்ணுது. இன்னர் மெம்பர்லேருந்து அங்கே இருக்கக்கூடிய ஸ்பேஸுக்கு உங்களுக்கு என்ன அதிகமாக வருது அப்படின்னா ஹைட்ரஜன் அயான்ஸ், 2 ஹைட்ரஜன் அயான்ஸ், அதாவது புரோட்டான்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக ரிலீஸ் ஆகுது. எங்க இன்னர் மெம்பரிலிருந்து அங்கே இருக்கக்கூடிய ஸ்பேஸுக்கு. இது வந்து அவுட்டர் மெம்பரின், இது அவுட்டர் மெம்பரின் OM வச்சுங்க. இது ரெண்டுமே சேர்த்து இன்னர் மெம்பரின். அப்போ உங்களுக்கு நிறைய ஹைட்ரஜன் ரிலீஸ் ஆகுது. இந்த ஹைட்ரஜன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே தே ஆர் மூவ், வெளில வந்தது கான்சன்ட்ரேஷன் கிராடியண்டால எங்கே போகுது அப்படின்னா உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்டா, அந்த ஃபோல்டிங் ஃபார்மில் அந்த டயக்ராம் ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, அந்த டிஸ்கால்டு கிறிஸ்டா. அது வந்து சிங்குலரில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்குலர் தான் கிறிஸ்டா, புளூரல் வந்து பார்த்தா கிறிஸ்டே. அது வழியாக அந்த பார்ட்டிகிள்ஸ் போகும்போது அங்கே வந்து 2 கைண்ட்ஸ் ஆஃப் அடாப்டேஷன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா F0, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு F1 பார்ட்டிகிள்ஸ் இருக்கு. செகண்டாக உள்ளது ஸ்டால்ட். ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா F0 ப்ரோட்டீன் இன்பில்ட் இன் த கிறிஸ்டே மெம்பரேன். இது வந்து பார்த்தீங்கன்னா F1.
அப்ப உங்களுக்கு அந்த பார்ட்டிகிள் வழியா புரோட்டான் ஹைட்ரஜன் போகும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஏடிபி பிளஸ் இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டோட சேர்ந்து உங்களுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகுது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏடிபி ஃபார்மேஷன் அக்கர்ஸ் ஆகுது. என்ன ஃபார்மேஷன் அக்கர்ஸ் ஆகுது? ஏடிபி. அப்போ உங்களுக்கு எத்தனை புரோட்டான் போகுதோ அத்தனை புரோட்டானுக்கும் உங்களுக்கு என்ன ஃபார்மேஷன் ஆகும் அப்படின்னா ஏடிபிங்கிறது ஃபார்மேஷன் ஆகும். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு அங்க 3 கார்பன் டை ஆக்சைடு உள்ள ஃபார்மேஷன் ஆகுது. 3 கார்பன் டை ஆக்சைடு மேட்ரிக்ஸ்குள்ள ஃபார்மேஷன் ஆகணும்னு ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னர் மெம்பர்ல இருந்து அவுட்டர் மெம்பருக்கு இடையில உள்ள ஸ்பேஸ்ல அதிக புரோட்டான்ஸ் வந்து ஹைட்ரஜன் அயான்ஸ் வருது. ஹைட்ரஜன் அயான்ஸோட கிராடியன்ட் வந்து அந்த ஸ்பேஸ்ல அதிகமா இருக்கிறதுனால ஹைட்ரஜன் அயான்ஸ் மூவ் என்டர் இன்டு தி மேட்ரிக்ஸ் உள்ள போகும்பொழுது உங்களுக்கு வந்து என்ன செய்யுது? அளவுக்கு அதிகமா உங்களுக்கு ஏடிபிங்கிறது ஃபார்மேஷன் ஆகுது. எகைன் இந்த 2 ஹைட்ரஜன் அயான்ஸ் எங்க போயிடுது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்ரிக்ஸ்குள்ளே இருக்கு. ஏன்னா ஈவன் பண்ணுது. இது எது வரைக்கும் நடக்கும்? அந்த கிராடியன்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுற வரைக்கும், ஐ மீன் கிராடியன்ட் வந்து ஈக்குவல் ஆகுற வரைக்கும் இந்த ஹைட்ரஜன் அயான்ஸ் மூவ்மெண்ட் இருக்கும். அப்போ எத்தனை ஹைட்ரஜன் அயான்ஸ் மூவ் ஆனாலும் அத்தனை ஏடிபி ஃபார்மேஷன் நடக்கும் அப்படிங்கிறத நோட் பண்ணுங்க. ஓகே, தென் passing on electron removal as part of the hydrogen ion molecule of O2. அப்போ உங்களுக்கு ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்து அந்த மெம்பரேன் ஸ்பேஸ்க்கு ரிலீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஹைட்ரஜன் ஆட்டம் to molecular O2 stimulate the synthesis of ATP. அதான் பண்ண டயகிராம் போட்டேன். It occurs in the inner membrane of the mitochondria. மைட்டோகாண்ட்ரியாவோட இன்னர் மெம்பரேன்ல தான் இது எல்லாமே நடக்குது. நெக்ஸ்ட் இதுல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல ஸோ பைருவேட், அதாவது பைருவிக் ஆசிட் கிளைகாலிசிஸ்ல கடைசியா வரக்கூடிய பைருவேட், இது என்ன பண்ணுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ பைருவேட் அதாவது பைருவிக் ஆசிட் எங்க என்டர் ஆகுது அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸ். மைட்டோகாண்ட்ரியா இதுதான் மைட்டோகாண்ட்ரியாவோட அவுட்டர் மெம்பரேன் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியாவோட இன்னர் மெம்பரேன் அதுக்குள்ள இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? அது வந்து இன்னர் மெம்பரேன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிறிஸ்டேட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ திஸ் இஸ் த மைட்டோகாண்ட்ரியா இன்னர். அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது? பைருவிக் வந்து பார்த்தீங்கன்னா பைருவிக் ஆசிட் என்டர் எடுத்து மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸ் உள்ளாரே என்டர் ஆகிடுது. எது? பைருவிக் ஆசிட் undergo oxidative decarboxylation. Decarboxylation அப்படின்னா removal of carbon dioxide in the presence of pyruvic dehydrogenase. இந்த pyruvic dehydrogenase இது வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு 3 molecular carbon dioxide ரிமூவ் பண்ணிடுது. இதுல இருந்து pyruvic acid இருந்து. So it required coenzyme such as NAD plus coenzyme A இதுக்கு தேவைப்படுது. So during this process 2 NADH molecules are produced from 2 molecules of pyruvic acid. அப்போ உங்களுக்கு எத்தனை உருவாகுது? 2 molecules வருது இல்லையா பைருவிக் ஆசிட் எதுல? கிளைகாலிசிஸ்ல. அப்ப அதுல இருந்து 2 molecules of என்னது? NADH molecule வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. So the acetyl-CoA then enter into the tricarboxylic acid TCA cycle குள்ள இது என்டர் ஆகுது. எது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா acetyl-CoA. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா இந்த ப்ராசஸ்ல பைருவிக் ஆசிட்ல இருந்து 2 NADH மாலிக்யூல் உருவானோனே இந்த பைருவிக் ஆசிட் ஆர் கன்வெர்ட்டட் இன்டு தி அசிட்டில்-CoA. ஓகேங்களா? அப்ப பைருவிக் ஆசிட் பிளஸ் CoA பிளஸ் NAD மெக்னீசியம் அயான்ஸ் பைருவேட் டீஹைட்ரோஜனேஸ் மூலமா என்னவா கன்வெர்ட் ஆகுது? முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அசிட்டில்-CoAவா கன்வெர்ட் ஆகுது பிளஸ் CO2 பிளஸ் NADH2 மாறுது. இந்த அசிட்டில்-CoA தான் உங்களுக்கு எதுல இன்வால்வ் ஆகுது அப்படின்னா TCA சைக்கிள், ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள். அந்த ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள் தான் நம்ம பார்க்க போறோம். இது எல்லாமே எங்க நடக்குது அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியாவோட மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ TCA சைக்கிளோடைய முக்கியமான யூனிட் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஈஸியா நம்ம ஃபார்மேஷன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் TCA சைக்கிள் ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள். ஓகேங்களா? ட்ரை கார்பாக்சிலிக் ஏன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வந்து ஸ்டேபிள் காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிட்ரிக் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிடா இருக்கு. அதாவது ட்ரை கார்பாக்சிலிக் அப்படின்னா இது ஒரு கார்பாக்சிலிக் குரூப் COOH. அனதர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு COOH.
அப்ப எத்தனை கார்பாக்சிலிக் குரூப் அப்படி இருக்குன்னா 3 கார்பாக்சிலிக் குரூப் இருக்கு COOH. ஸோ 3 கார்பாக்சிலிக் குரூப் இருக்கிறதுனால இந்த ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் ஸ்டேபிளா இருக்கிறதுனால சிட்ரிக் ஆசிட், ஸோ இட் இஸ் கால்ட் ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள்னு ஒரு பேர் இருக்கு. ஆர் கிரெப்ஸ் சைக்கிள், இதை சயின்டிஸ்ட் கிரெப்ஸ் கண்டுபிடிச்சதுனால அது ஒன்று. இன்னொன்று ஃபர்ஸ்ட் காம்பவுண்டு என்னவா இருக்கு உங்களுக்கு சிட்ரிக் ஆசிடா இருக்கிறதுனால அதுக்கு சிட்ரிக் ஆசிட் சைக்கிள், சிட்ரிக் ஆசிட் கேவிய ட்ரை கார்பாக்சிலிக் இருக்கிறதுனால ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள் அப்படிங்கிறது நிறைய பேர் இருக்கு. ஃபர்ஸ்ட் எலுசிடேட்டட் பை ஹான்ஸ் கிரெப்ஸ், இந்த சயின்டிஸ்ட் கிரெப்ஸ் கண்டுபிடிச்சதுனால இந்த சைக்கிள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சைக்கிளில் என்னென்ன ஈவெண்ட்லாம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பைருவேட், இதை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. பைருவேட் வந்து எங்கேருந்து வருதுன்னா இட் இஸ் எண்ட் ப்ராடக்ட் ஆஃப் என்னது கிளைகாலிசிஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா அசிட்டைல் கோஎன்சைம், அது அசிட்டைல் கோஏவா மாறுது. இதை நம்ம ரியாக்ஷன் கண்டுபிடிக்கணும். இந்த கோஏ என்ன ஆகுது பாருங்க. இந்த ரியாக்ஷன்ல அசிட்டைல் கோஏ அது வந்து பார்த்தோன்னா ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட், இது வந்து பார்த்தீங்கன்னா கோஏ வந்து 2 கார்பன் ஆட்டம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட் 4 கார்பன் ஆட்டம் வித் யூஸ் ஆஃப் ஹைட்ரஜன், அந்த வந்து வாட்டர் மாலிகுல் இன்வால்வ் ஆகும் பொழுது சிட்ரிக் ஆசிட் அதாவது 6 கார்பன் காம்பவுண்டா மாறுது. சிட்ரிக் ஆசிட் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீகார்பாக்சிலேஷன் ப்ராசஸ், கார்பனை ரிமூவ் பண்ணுது. ஓகேங்களா? தென் இங்க ஒரு ப்ராசஸ் நடக்குது. NAD என்னவா ரிடக்ஸ் ஆகுது அப்படின்னா NADH2 ரிடக்ட் ஆகுது. ஸோ ஆஃப்டர் தட் தே ஆர் கன்வெர்டட் டு த ஆல்ஃபா கீட்டோ குளுட்டாரிக் ஆசிட். ஒரு கார்பன் டை ஆக்சைடு போனதுனால உங்களுக்கு எத்தனை கார்பன் இருக்கு அப்படின்னா 5 கார்பன் தான் இருக்கு. எத்தனை கார்பன் இருக்கு? 5 கார்பன். ஸோ எகைன் வந்து பார்த்தீங்கன்னா டீகார்பாக்சிலேஷன், அந்த கார்பன் டை ஆக்சைடு எகைன் போகுது. ஸோ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா NADH2 ரெடியூஸ் ஆகுது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குவானோசின் டைபாஸ்பேட் குவானோசின் ட்ரைபாஸ்பேட்டா மாறுது. எகைன் இது என்னவா மாறும் அப்படின்னா தே ஆர் கன்வெர்டட் இன்டு த ATP. டைரக்டா ATP ஆகாது, GTP ஆஃப்டர் தட் ADP-ஆ மாறுது. ATP-ஆ the next alpha ketoglutarate acid என்னவா மாறுது அப்படின்னா சக்சினிக் ஆசிடா மாறுது. ஏன்னா இங்க ஒரு கார்பன் டை ஆக்சைடு போயிட்டு கார்பன் போயிடுச்சு. சக்சினிக் ஆசிட் மேலிக் ஆசிடா மாறுது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு FAD ஒரு FADH2 ஹைட்ரோஜனேஷன்ஸ், ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டே இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த வெளில வந்து ஹைட்ரஜன் FAD-ஓட ஜாயின் ஆகுது. தென் மேலிக் ஆசிட் எகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணுது. அப்போ NADH2 மாறுது. இந்த இடத்துல ஒரே ஒரு இடம் தான் FADH2. FADH2 ஆல்வேஸ் எதுக்கு ஈக்குவல்? எத்தனை ATP? 2 ATP-க்கு ஈக்குவல். தென் இந்த ப்ராசஸ் அப்படியே அக்யூஸ் ஆகுது. இதோடைய ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். ஸ்டெப் 1 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க இதுல. ஸோ கண்டென்சேஷன் ஆஃப் அசிட்டைல் குரூப், கண்டென்சேஷன் ஆஃப் என்னது அசிட்டைல் குரூப் வித் ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட். அசிட்டைல் குரூப்னா கோஏ. இந்த கோஏ அசிட்டைல் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சலோ அசிட்டிக் ஆசிடோட கம்பைன் ஆகுது அண்டு வாட்டர் டு ஃபார்ம் சிட்ரிக் ஆசிட். இந்த சிட்ரிக் ஆசிட் உருவாயிடுச்சு. இந்த பிரசன்ஸ் ஆஃப் எந்த என்சைம் அப்படின்னா சிட்ரேட் சிந்தேஸ் என்சைம். ஸோ a CoA molecule is released. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிட்டைல் கோஎன்சைம் வந்து உங்களுக்கு வரக்கூடியது CoA molecules என்ன ஆகுது அப்படின்னா ரிலீஸ் ஆகிடுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அசிட்டைல் குரூப்பும் பிளஸ் ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட் சேர்ந்து தான் உங்களுக்கு சிட்ரிக் ஆசிட் மாலிகுலை உருவாகுது. அப்போ கோஏங்கிறது என்ன ஆகிடுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன் வந்து ரிலீஸ் ஆகிடுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சிட்ரேட் வந்தாச்சு. சிட்ரேட் இஸ் ஐசோமரைஸ்டு டு ஐசோசிட்ரேட். ஓகேங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா இங்க ஒரு ரியாக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இன்வால்வ் ஆகும். ஐசோசிட்ரேஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கன்வெர்ட் ஆகுது? சிட்ரேட் ஆர் கன்வெர்டட் இன்டு த ஐசோசிட்ரேட். அது ஐசோமரைஸ் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்ம இங்க அவங்க கொடுக்கல, ஐசோசிட்ரேட்டா மாறுது. நெக்ஸ்ட் டீகார்பாக்சிலேஷன் இஸ் ஐசோசிட்ரேட். அப்போ ஐசோசிட்ரேஸ்ல தான் உங்களுக்கு என்ன ஆகுது? டீகார்பாக்சிலேஷன் நடக்குது, கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் ஆகுது. இன்டூ அது என்னவா மாறுது? ஆல்ஃபா கீட்டோ குளுட்டாரிக் ஆசிடா மாறுது. அப்போ ஆல்ஃபா கீட்டோ குளுட்டாரிக் ஆசிடு எத்தனை கார்பன் அப்படின்னா 5 கார்பன். Then decarboxylation of alpha ketoglutarate acid
into succinyl CoA. அது என்னவா மாறுது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா succinyl CoA. ஓகேங்களா? ஸோ இந்த succinyl CoAவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் தட் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா succinyl CoA இஸ் கன்வெர்டட் இன்டு என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா succinic acid and GDP molecule. So it is synthesized at substrate level and phosphorylation. Phosphorylation அப்போ உங்களுக்கு phosphate வந்து ஆட் ஆகுது. ஆனா எதுல ஆட் ஆகுது? ADP ல இல்ல GDP. In a coupled reaction, GDP is converted into the GDP convert ஆகுது with the stimultaneous synthesis of ATP from ADP. ஓகேங்களா? ATP from ADP. ATP ல இருந்து ADP கன்வெர்ட் ஆகுது. இந்த எனர்ஜி வந்து யூட்டிலைஸ் ஆகும் அப்படிங்கறத சொல்லுவாங்க. எங்க யூட்டிலைஸ் ஆகும் நம்ம பார்க்கலாம். So oxidation of succinate and fumarate, oxidation na hydrogen remove பண்ணுது and then malate ஆ மாறுது. So oxidation of malate to OA, அதாவது oxaloacetic acid ஆ கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இங்க at 3 points வந்து பார்த்தா TCA சைக்கிள்ல NAD is reduced to NADH2. எத்தனை இடத்துல? 3 places. At 1 point FAD வந்து பார்த்தீங்கன்னா FADH2 ஆ மாறுது. அப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ATP க்கு சமம்னு சொல்லிருக்கேன். அப்ப NADH வந்து பார்த்தீங்கன்னா NADH2 வந்து பார்த்தீங்கன்னா 3 ATP க்கு ஈக்குவல் அப்படிங்கறத சொல்லிருக்கேன். இப்போ நம்ம கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். Continued oxidation of acetyl CoA via TCA cycle record continued replenishment of OAA. அதாவது oxaloacetic acid கண்டினியூவா இருந்துட்டே இருந்தா தான் அந்த சைக்கிள் நடந்துகிட்டே இருக்கும். It also required regeneration of NAD and FAD from NADH and FADH ங்கிறது உங்களுக்கு கண்டினியூஸா சிந்தசிஸ் ஆகிட்டே இருக்கும். அப்பதான் உங்களுக்கு ATPங்கிறது உருவாகிட்டே இருக்கும். So summary of the equation of Krebs cycle. Pyruvic acid 4 NAD plus 2H2O plus ADP plus phosphate அப்படியே என்டர் ஆகுது, உள்ள போகுது மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்க்குள்ள. அங்க கார்பன் டை ஆக்சைடு 3 கார்பன் டை ஆக்சைடு உருவாகுது, 4 NADH உருவாகுது, 4 ஹைட்ரஜன் அயான்ஸ் உருவாகுது, plus FADH2 உருவாகுது, plus ATP உருவாகுது. இதான் ஓவரால் ரியாக்ஷன்ஸ். So thus a glucose is broken down to gives 6 CO2, 8 NADH plus hydrogen ions plus 2 FADH2 and 2 ATP. அப்ப டோட்டலா நம்ம கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு எத்தனை வருது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? Krebs சைக்கிளோட இது. ஸோ இதுல நம்ம எப்படி நம்ம ஈஸியா மைண்ட்ல வச்சுக்கலாம் அப்படிங்கறத ஒரு ஃபார்முலா, நம்ம அதாவது ஒரு ஷார்ட் ஃபார்முலா மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ அந்த ஷார்ட் ஃபார்முலா என்னவா இருக்கும் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன உருவாகுது அப்படி வந்து பார்த்தீங்கன்னா சிட்ரேட். ஓகேங்களா? எங்கெங்க அப்படின்னு வச்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபார்முலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயினா சி, அடுத்தது ஐசோசிட்ரேட், டிங்கிறது விட்டுங்க, சிஐ, அடுத்தது ஆல்பா கீட்டோ குளுட்டாரிக் ஆசிட்ல கே, சிஐ நோ ஷார்ட் ஃபார்ம், சிஐ நோ சக்சினிக் ஆசிட்னா சம், சக்சினிக் ஆசிட்னா சிஐ நோ சம், சிம்பிள் அப்படிங்கிறது வந்து பார்த்தா சக்சினேட் சிம்பிள். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபார்முலா மேக்கிங் ஆப்ஷன், ஃபார்முலா எஃப் ஃபியூமரிக், ஃபார்முலா மால்டேஸ் மேக்கிங் ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட் ஆப்ஷன். ஸோ இதை எப்படி நம்ம ஷார்ட் ஃபார்ம்ல மைண்ட்ல வச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு இந்த நீட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன் அப்படியே எழுத சொல்ல போறது இல்லை, எந்தெந்த மாலிகூல்ஸ் என்னென்ன ரியாக்ஷன் ஆகுது அப்படிங்கிறத கேட்பாங்க. அப்ப ஷார்ட் ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா சிஐ நோ என்ன கொடுக்குறாங்க? சம் சிம்பிள் ஃபார்முலா மேக்கிங் ஆப்ஷன். சிஐ நோ, கவனிங்க மறுபடியும் சொல்றேன், சிஐ நோ, சி ஐ ஐனா ஐசோசிட்டர், சிஐ நோ கே ஃபர்ஸ்ட் லெட்டர், சிஐ நோ சம் சக்சினேட் சிம்பிள் எஸ், ஃபார்முலா எம் மேக்கிங் ஓ ஆப்ஷன். இது கொஞ்சம் ஷார்ட் ஃபார்மா நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும், ஈஸியா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கவனிங்க.
எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். ஸோ இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகி போயிட்டு இருக்கும். எங்கே அப்படி வந்து பாருங்க, இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் ETS அண்ட் ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, electron transport system ETS is the metabolic pathway present in the inner mitochondrial membrane. அப்ப நீங்க பார்க்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது inner mitochondrial membrane through which electron passes from one carrier to another. அப்ப எலக்ட்ரான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேரியர்ல இருந்து இன்னொரு கேரியருக்கு எலக்ட்ரான் வந்து மூவ் ஆகி போகும். அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்க என்ன இருக்கு, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் இன்னர் மெம்பரேன் ஆஃப் த மைட்டோகாண்ட்ரியா, இது வந்து மேட்ரிக்ஸ், இது வந்து இன்னர் ஸ்பேஸ். இப்போ உங்களுக்கு வந்து உள்ள எலக்ட்ரான் போகும்போது உள்ள புரோட்டான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸுக்கு ஆக்சுவலி 3 கண்டிஷன் ஆஃப் பிளேசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாரு வெளில வர அப்படின்னா உங்களுக்கு புரோட்டான் ஹைட்ரஜன் ரிலீவ் ஆகும். ஓகேங்களா, அது வந்து பார்த்தா சைட்டோக்ரோம் C, பெரிடாக்சின் S, அப்புறம் சைட்டோக்ரோம் B, அப்படியே எலக்ட்ரான் மூவ் ஆகி உங்களுக்கு உள்ள மூவ் பண்ணி போகுது. ஸோ இந்த எலக்ட்ரானுடைய சிஸ்டம் நம்ம பார்க்கணும். அப்போ எலக்ட்ரான்ஸ் ஒன்ஸ் ஒரு சிஸ்டத்துக்குள்ள மூவ் ஆகும் பொழுது தி மூவ் அக்ராஸ் த பிக்மெண்ட், இது வழியா போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகி போகுது. சேம் டைம் உங்களுக்கு அதுல இருந்து என்ன ரிலீஸ் ஆகி வந்துடுது, ஹைட்ரஜன் இந்த மேட்ரிக்ஸ்ல வந்துடுது. மறுபடியும் அந்த ஹைட்ரஜன் உள்ள போகும் பொழுது உங்களுக்கு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. அது எந்தெந்த இடத்துல அப்படிங்கிற பார்க்கலாம். This is to release and utilize energy stored in the எப்படி எந்த ஃபார்முலா NADH2 FADH2 formed during the TCA cycle. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த NADH2 FADH2ங்கிறது மெம்பரேனை தாண்டி போகாது. அப்போ உங்களுக்கு என்ன மட்டும் தான் உள்ள போகும் அப்படின்னா they enter into the matrix only the hydrogen. இந்த ஹைட்ரஜன் மேட்ரிக்ஸ்குள்ள இருக்கக்கூடிய NADH அதோட சேர்ந்ததுன்னா 3 ATP NADH2 மாறும். இந்த ஹைட்ரஜன் FAD கூட மேட்ரிக்ஸ்ல சேர்ந்ததுன்னா they give the 2 ATP மாலிக்யூல். அதே மாதிரி மாறுது. the electron are passed to the எங்க போகுது onto O2 oxygen to form ஹைட்ரஜனா மாறிடும். எலக்ட்ரான்ஸ் வந்து ஹைட்ரஜனா மாறி வாட்டரா கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு ரிமூவ் ஆயிடும். ஓகே, தென் எலக்ட்ரான் ஃப்ரம் NADH ஆர் ஆக்சிடைஸ். எலக்ட்ரான் என்ன செய்யுது, NADH உள்ளார இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா, ஏன்னா அது எது உள்ள போக முடியாது, அந்த NADH அந்த மெம்பரின் வழியா உள்ள போக முடியாது. அப்ப அந்த NADH என்ன செய்யுது, அங்க அந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்ல வரக்கூடிய எலக்ட்ரான் அந்த NADH உடைக்குது. டீஹைட்ரோஜனஸ் காம்ப்ளெக்ஸ் 1 எலக்ட்ரான் ஆர் தென் டிரான்ஸ்ஃபர் டு த ubiquinone Q, ubiquinone போகுது. ஓகேங்களா, ubiquinone Q located within the inner membrane. After that ubiquinone also received reducing equivalent via FADH2. FADH2 உடைக்குது. That is generated during the oxidation succinate citric acid cycle. இப்ப அந்த புரோட்டான்ஸ்லாம் உடைக்கும் பொழுது அந்த FA ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகும் பொழுது எல்லா ஹைட்ரஜனும் எங்க வருது, அவுட்டர் மெம்பருக்கு இன்னர் மெம்பருக்கு இடையில வந்துருச்சு. கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும். ஆஃப்டர் தட் the hydrogen move enter to the அந்த கேப் வழியா உங்களுக்கு உள்ள போகுது. ஏன் போகுது அப்படின்னா NADH2 FADH2 ஸ்ட்ரைட்டா அது இருக்கிற பொசிஷன்ல உள்ள போகாது, அந்த மெம்பரின் அலோவ் பண்ணாது. Next, the reduced ubiquinol plus R என்னது QH2 is then oxidized within the transfer of electron to the cytochrome C க்கு வருது. எங்க வந்து பார்த்தா cytochrome C க்கு அந்த formation வருது. So cytochrome C is a small protein attached to the outer surface of the inner membrane. Outer surface of the inner membrane. அப்ப inner membraneங்கிறது இதான். இது அவுட்டர் சர்ஃபேஸ், இது இன்னர் சர்ஃபேஸ். அதுக்கப்புறம் அவுட்டர் மெம்பரேன்ங்கிறது தனியா இங்க இருக்கும். ஓகே, இன்னர் மெம்பரேன் இட் ஆக்ட் as a mobile carrier. யாரு, சைட்டோக்ரோம் ஆஃப் தி எலக்ட்ரான் between the complex 3 and complex 4. So this is the complex 3, this is the complex 4. இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா அது எலக்ட்ரான் கேரியரா இருக்கு. So complex 4 release the cytochrome C oxidase, complex containing cytochrome A, cytochrome A3, and 2 copper center. இது எல்லாமே எலக்ட்ரான்ஸ். அந்த இதை வந்து எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகி போகும் பொழுது அது NADH2 FADH2 புரோக்கன் ஆகும். ஸோ எலக்ட்ரான் சிஸ்டம் அதனுடைய ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன்ல என்னென்ன அக்கர்ஸ் ஆகுது அப்படிங்கிறத பாருங்க. When electron passes from one carrier to the another via 1 to 4 அந்த காம்ப்ளெக்ஸ் சரியா போகும் பொழுது they are coupled to ATP synthesis ஆகுது.
complex 5 for the ATP production. So the number of ATP molecule produced depends upon the nature of electron donor. எந்த எலக்ட்ரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அக்செப்ட் பண்ணுது அதை பொறுத்து தான் உங்களுக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிடேஷன் ஆஃப் NADH வந்து பாத்தீங்கன்னா 3 ATP ஃபார்மேஷன் ஆகுது. ஆக்சிடேஷன் ஆஃப் FADH2 வந்து பாத்தீங்கன்னா 2 ATP ஆல்ரெடி நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஓகே, அப்ப எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகி போகும்போது உங்களுக்கு எனர்ஜி கிடைக்குது அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. The next கவனிங்க. So electron transport system ETS and oxidative phosphorylation in aerobic respiration the role of oxygen is limited to the terminal stages. ஓகேங்களா, role of oxygen is limited, கம்மியா தான் இருக்கு. Oxygen is vital since drive whole process by removing the hydrogen. அப்ப ஆக்சிஜன் வேணும்னா ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணி ஆகணும் from the system. Oxygen act as a final hydrogen acceptor. Oxygen act as a final hydrogen acceptor. உள்ளார மேட்ரிக்ஸ்ல in the respiration energy of oxidation reduction is utilized for the phosphorylation. இந்த டைம்ல தான் உங்களுக்கு ஹைட்ரஜன் அயன் உள்ள போந்து ATP formation occurs ஆகுது. So this process is called oxidative phosphorylation. Oxidative அப்படின்னா removal of hydrogen, adding of oxygen. அப்ப ஹைட்ரஜன் மேட்ரிக்ஸ் இருந்து அந்த ஸ்பேஸ்க்கு வந்துருது, ஆக்சிஜன் ஒரு ஃபார்மேஷன் ஆகுது. So oxidative phosphorylation is differ from the photophosphorylation. Light is utilized for the production of proton gradient. இதுல photophosphorylation அது லைட் யூஸ் ஆகுது. ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன்ல ஆக்சிஜன் மட்டும் ஆட் ஆகுது. ஸோ நம்ம கொடுத்த டயக்ராமோடைய கன்க்ளூஷன் நம்ம வந்துட்டோம் இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்ல. ஸோ அவுட்டர் சர்ஃபேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் உள்ள ஆக்சிஜனுடைய கான்சன்ட்ரேஷன் லோ ஆகும் பொழுது உங்களுக்கு ஹைட்ரஜன் இங்கே வந்துடுது. ஸோ இங்கே ஹைட்ரஜனுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலாக அது வந்து F0 F1 வழியாக உள்ள போகும் பொழுது ADP பிளஸ் பாஸ்பேட் ATP ஃபார்மேஷன் ஆகுது. இந்த ப்ராசஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. 2 molecules ஆஃப் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் ATP. அப்போ மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸ்ல எவ்வளவு ATP உருவாகுது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியணும். ஸோ F1 ஹெட் பீஸ் அது எந்த ஷேப்ல இருக்கு அப்படின்னா பெரிஃபரல் மெம்பரின் புரோட்டீன்ல இருக்கக்கூடியதா இதான் பெரிஃபரல் மெம்பரின். அது F1 F0 சைட் ஆஃப் ATP சிந்தசிஸ் ஃப்ரம் என்னது ATP இன்ஆர்கானிக் பாஸ்பேட். அப்போ F1ல தான் உங்களுக்கு நடக்குது. அது எஸ்பெஷலி மேட்ரிக்ஸ் அதாவது கிறிஸ்டின் நம்ம சொல்லியிருக்கோம். F0 இன்டெக்ரல் மெம்பரின் புரோட்டீன், அதனால அந்த மெம்பரின்ல நல்லா பதிந்து இருக்கக்கூடியதா F0. ஸோ ஃபார்ம் ஏ கெமிக்கல் சேனல் த்ரூ விச் புரோட்டான் கிராஸ் த இன்னர் மெம்பரின். இது வழியாக தான் உங்களுக்கு என்ன வருது அந்த ஹைட்ரஜன் ஐ திங்க் புரோட்டான் வந்து அது உள்ள வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, த நெக்ஸ்ட் the process of proton is coupled to catalytic site of the F1 component for the ATP production. For each ATP produced 2 hydrogen passes through எது வழியா F0 and intermembrane space matrix between the electrochemical proton gradient. Gradient difference-னால உள்ள வருது அப்படிங்கறத இந்த காம்ப்ளெக்ஸ் தான் சொல்லிருக்காங்க. சோ இதை சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன் காம்ப்ளெக்ஸ் 1 வந்து பாத்தீங்கன்னா உள்ளார இருந்து அவுட்டர் சைடுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன போகுது அப்படின்னா அந்த ஸ்பேஸ் ஹைட்ரஜன் போய்கிட்டே இருக்கு பாருங்க. அப்ப ஹைட்ரஜன் போக போக உங்களுக்கு என்ன செஞ்சுட்டே இருக்கு வந்து பார்த்தா எலக்ட்ரான் மூவ் ஆகி போக போக உங்களுக்கு வந்து ஹைட்ரஜன் தான் வெளில போகுது. ஒரு குறிப்பிட்ட டைம்ல ஹைட்ரஜனோட கிராடியன்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் போடுது அந்த ஸ்பேஸ்ல அதிகமாகும் பொழுது the hydrogen move enter into the எது வழியா உள்ள வரும் அப்படின்னா F0 F1 பார்ட்டிகிள் அதான் ஒரே சேனல்ல தான் F0 F1 வழியா உள்ள வரும் பொழுது உங்களுக்கு NADH2 FADH2 ஃபார்மேஷன் occurs ஆகும். ஸோ ரெஸ்பிரேட்டரி பேலன்ஸ் ஷீட் எந்தெந்த இடத்துல எப்படி எல்லாம் உருவாகுது அப்படிங்கிறத ரெஸ்பிரேட்டரி பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெஸ்பிரேட்டரி பேலன்ஸ் ஷீட்ல உங்களுக்கு வந்து என்னென்னலாம் உருவாகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நெட் கைண்ட் ஆஃப் ATP குளுக்கோஸ் மாலிகுல் is calculated based on the following assumptions. All steps of glycolysis TCA cycle electron transport occurs subsequently and orderly. NADH synthesized in the glycolysis transfer into mitochondria undergo oxidative phosphorylation. Intermediate in the pathway are not used to synthesize other component. மற்ற காம்பவுண்ட் எதுவும் உருவாகல. Only glucose is being respired.
அதர் ஆல்டர்னேட்டிவ் சப்ஸ்டேட் ஆர் நாட் என்டர் இன்டு த பாத்வே அட் எனி ஸ்டேஜ். மற்ற எந்த ஸ்டேஜ்லையும் அது என்டர் ஆகல அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ கடைசியில் அந்த கால்குலேஷன் வரப்போ உங்களுக்கு மீனிங் புரியும். Such assumptions are not valid because all pathways work simultaneously and do not take place one after another. எல்லாமே சைமல்டேனியஸா நடந்துட்டு கூட நிகழும். இது நடந்துதான், அதாவது கிளைகாலிசிஸ் நடந்துதான் கிரெப்ட் சைக்கிள் வரணும், கிரெப்ட் சைக்கிள் நடந்துதான் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் வரணும், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் வந்தா உங்களுக்கு ஏடிபி ஒன்றும் கிடையாது. எல்லாமே சைமல்டேனியஸா தான் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஈவென்ட். Substrate enter the pathway and are withdrawn from it as and when necessary. அது எப்போ தேவையோ அதை எடுத்துக்கும். ATP is utilized as and when needed. எப்போ அதுக்கு ATP தேவையோ அந்த டைம்ல அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்கிறாங்க. Such calculation are used to appreciate to efficient of living organism extraction and storing of energy க்கு யூஸ் ஆகுது அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஸோ இதோட கண்டினியூஷன் என்ன அப்படின்னா இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இதை அப்படியே முக்கியமா நோட் பண்ணிக்கப்பா. இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ஒரு அவுட்லைன் தான். உங்களுக்கு கொஸ்டின்ஸ்ங்கிறது இங்கே தான் வரும். கிளைகாலைசிஸ்ல 2 ATP டைரக்டா உங்களுக்கு ஃபார்மேஷன் ஆகுது. 2 மாலிகூல்ஸ் ஆஃப் உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா NAD. அப்ப 2 மாலிகூல்ஸ்ல வந்து பார்த்தா ஒரு NAD இது DH வந்து பார்த்தா 3 ATP. அப்ப எத்தனை ATP உருவாகுது கிளைகாலைசிஸ்ல? டோட்டலி 8 ATP. ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன்ல 2 NADH கிடைக்குது. ஒரு NADHக்கு 3 ATP, அப்ப 6 ATP கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா TCA சைக்கிள், ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள்ல 6 NADH கிடைக்குது. உங்களுக்கு ஒரு NADHக்கு 3 ATP அப்படின்னா 6 3 6 into 3 18 ATP plus 2 FADH2, ஒரு FADH2க்கு 2 ATP 4 ATP கிடைக்குது. அப்புறம் 2 GDP வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து அது எந்த இதுக்கு சொல்றாங்க அப்படின்னா இட் இஸ் ஆக்சுவலி ஏடிபியா கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? ஜிடிபி இஸ் கன்வெர்டட் இன்டு த ஏடிபி அப்படிங்கறத நம்ம அங்கேயே தான் சொல்லிட்டோம் உங்களுக்கு. அதனால இதோட ரேஷியோ வந்து 2 ஏடிபி. டோட்டலி உங்களுக்கு எத்தனை ஏடிபி கிடைக்குது அப்படின்னா 38 ஏடிபி கிடைக்குது. பட் நம்ம சொல்லும் போது 36 தான் சொல்லுவோம். வாட் அபவுட் ரிமைனிங் 2 அப்படின்னா 2 ATP molecule are spent for transporting 2 NADH molecule from the glycolysis to the mitochondria. அப்ப அந்த ATP molecule எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா NADH molecule mitochondria உள்ள வர்றதுக்கு 2 ATP molecules கண்டிப்பா தேவைப்படுது. அப்ப net gain கேட்டாங்கன்னா உங்களுக்கு 36 ATP molecule. glycolysisல அந்த gross ஓகேங்களா அது ஃபார்மேஷன் ஆஃப் ATP னு கேட்டாங்கன்னா 38. நெட் கெயின் ஒரு வார்த்தை வந்துச்சு அப்படின்னா 36 தான் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். இது ஒரு முக்கியமான ஒரு பார்ட். இதெல்லாம் 1 மார்க் அதிகமா வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஃபெர்மெண்டேஷன். ஸோ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ஸோ ஃபெர்மெண்டேஷன் என்ன, ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் என்ன? பார்ஷியல் பிரேக் டவுன் ஆஃப் குளுக்கோஸ் உடையிறது தான் ஃபெர்மெண்டேஷன். அது பாதியாக தான் உடையும். ஏரோபிக்ங்கிறது கம்ப்ளீட் பிரேக் டவுன் ஆஃப் குளுக்கோஸ் உடஞ்சி கார்பன் டை ஆக்சைடு வாட்டராகவும் ரிமூவ் பண்ணுது. நெட் கெயின் ஆஃப் ஏடிபி ஒன்லி 2 ATP தான். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா 36 ATP கிடைக்குது நெட் கெயின். ரொம்ப ரொம்ப முக்கியம் பாத்துங்க. 1 மார்க். NADH is oxidized to NAD. ஸ்லோவா நடக்கும். NADH is oxidized NAD very vigorous ஃபாஸ்டா நடக்கக்கூடிய process. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். 1 மார்க் பாயிண்ட் ஆஃப். Next, amphipolic pathway. So what is amphipolic? Amphiனாலே தெரியும் உங்களுக்கு 2 அப்படின்னு அர்த்தம். So the amphipolic pathway, glucose is favored substrate for the respiration. Respiration glucose is ஒரு முக்கியமான பொருள். So all carbohydrates are first converted into the glucose for respiration. glucose மாறுது. Other substrates are also respired. மத்தது ரெஸ்பிரேட் பண்றோம். amphipolic. அடுத்து வந்து பார்த்தா fat broken down into glycerol fatty acid. நம்ம குளுக்கோஸ் மட்டும் கிடையாது, மத்ததும் கிடைக்குது. அதான் amphipolic. எனர்ஜிக்கு வந்து மத்த சோர்ஸும் கிடைக்குது. அதான் சொல்றாங்க. fatty acid are degraded into acetyl CoA மாறுது and enter the pathway. எந்த pathway வந்து glycerol is converted into the PGAL and enter into the pathway. கவனிங்க, இது வந்து பாத்தீங்கன்னா குளுக்கோஸ் பிரேக் டவுன் ஆகக்கூடிய ஈவென்ட். இது வந்து பாத்தீங்கன்னா குளுக்கோஸ் நடக்கக்கூடிய ஒரு ஈவென்ட். ஓகேவா? இப்ப இந்த ஃபேட் மாலிகூல்ஸ் எனர்ஜி கொடுக்குது அப்படின்னா
இது வந்து ஃபேட்டி ஆசிட் கிளிசராலா மாறுது. இந்த கிளிசரால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அசிட்டில் கோயாவா மாறி டைரக்டா உங்களுக்கு எங்க வந்துருது இந்த ரியாக்ஷன், அதாவது இந்த கிரெப்ஸ் சைக்கிள் ரியாக்ஷன் வந்தது. இதுக்கு இந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோனியோஜெனிசிஸ். அதாவது கார்போஹைட்ரேட் அல்லாத மெட்டீரியல் இருந்து குளுக்கோஸ் உருவாகுது, அது ஃபேட்ல இருந்து உருவாகுது. இன்னொன்று புரோட்டீன் வந்து கார்போஹைட்ரேட்டா மாறும். இந்த புரோட்டீன் இஸ் மேட் அப் ஆஃப் அமினோ ஆசிட். இந்த அமினோ ஆசிட்ஸ் அமைன் குரூப் ரிமூவ் ஆகி பைருவிக் ஆசிடா மாறி மறுபடியும் அது எதில் வந்துருது கிரெப்ஸ் சைக்கிள்ல வந்து எனர்ஜி கொடுக்குது. அப்ப குளுக்கோஸ் மாலிகூல் மட்டும் நமக்கு எனர்ஜி கொடுக்கல, மற்ற மாலிகூல்ஸும் நமக்கு என்ன செய்யுது, எனர்ஜி ஈல்டிங் ப்ராசஸ் கொடுக்குது. இதை தான் நம்ம வந்து ஆம்பிபோலிக் பாத்வேன்னு சொல்லுவாங்க. So the protein are degraded by the protease into the amino acid. Each amino acid after deamination, amine group remove ஆனதுக்கு அப்புறம் enter the another pathway at the some stages of Krebs cycle or pyruvate or acetyl CoA cycle involve ஆகுது. That is called amphipolic pathway அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஓகே, இது ஒரு கண்டினியூஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ த ரெஸ்பிரேட்டரி பாத்வே இஸ் கிரேட்லி கன்சிடர்ட் அஸ் த கேட்டபாலிக் பாத்வே, பட் இட் இன்வால்வ் போத் த அனபாலிசம் சிந்தசிஸ் அண்ட் கேட்டபாலிசம் பிரேக் டவுன், ரெண்டு ப்ராசஸ் நடக்குது. ஸோ இட் இஸ் பெட்டர் கால்ட் அஸ் ஆம்பிஃபோலிக் பாத்வே. ஆம்பிஃபோலிக் பாத்வே தான் ஒரு பெட்டர். ஏதாவது கார்போஹைட்ரேட் இல்லாதப்ப ஃபேட் எனர்ஜி கொடுக்கும், ஃபேட் இல்லாதப்ப ப்ரோட்டீன் எனர்ஜி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபேட்டி ஆசிட் பிரேக் டவுன் டு அசிட்டில் கோஏ before entering the respiratory pathway. Pathway enter ஆகும்னா acetyl CoA convert ஆயிடுது first time. But when the organism yield to synthesize fatty acid, acetyl CoA withdraw from the respiratory pathway ல இருந்து acetyl CoA எடுத்துக்குது. Similarly, breakdown synthesis of protein, respiratory intermediate are involved. ஆக மொத்தம் உங்களுக்கு எல்லா ப்ராசஸ்ல இருந்து எனர்ஜிங்கிறது வருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா ரெஸ்பிரேட்டரி பாயிண்ட் அப்படின்னா எந்த அளவு நம்ம கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிறோம், ஓகேங்களா, எந்த அளவு ஆக்சிஜன் நம்ம கன்சியூம் பண்றோம், எந்த அளவு கார்பன் டை ஆக்சைடு நம்ம எவாபரேட் பண்றோம், ரெண்டுத்துக்கும் உள்ள வேல்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இங்க நீங்க மெயினா நீங்க 1 மார்க் பாயிண்ட் ஆஃப் நோட் பண்ண வேண்டியது இந்த பேராகிராஃப் தான். இந்த இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், அடிக்கடி நீட்ல கேட்டிருக்காங்க. ஸோ RQ இஸ் த ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் எவால்வ்டு, வெளில போகுது, த வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் கன்சியூம்டு. So RQ depend upon the types of respiratory substrate. Respiratory substrate na carbohydrate, fat, protein. So இங்க நீங்க பாக்கும்போது கார்போஹைட்ரேட்டோட ரெஸ்பிரேட்டரி பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1, ஃபேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது கிரேட்டர் தென் 1 லெஸ் தென் 1 ஃபேட், .7 something less than 1. Less than 1. So protein வந்து பாத்தீங்கன்னா 0.9. ஆக மொத்தம் கார்போஹைட்ரேட் தான் உங்களுக்கு எனர்ஜி ஈல்டிங் process கொடுத்திருக்காங்க. So கார்போஹைட்ரேட் வந்து பாருங்க RQ of carbohydrate 1 because equal amount of carbon dioxide and oxygen evolved. கவனிங்க 6 molecule of oxygen consume ஆகுது, 6 molecule of carbon dioxide evolve ஆகுது. So the அந்த 6 CO2 6 O2 வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கு 1 அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபேட்டுக்கு வந்து பாருங்க the calculation of fatty as example, அதுக்கு இத ஒரு கேட்பாங்க, அது பேர் வந்து பார்த்தா என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ட்ரைபால்மிடின், இட்ஸ் ஒன் ஆஃப் தி டைப் ஆஃப் புரோட்டீன். அப்ப இங்க எவ்வளவு ஆக்சிஜன் யூட்டிலைஸ் ஆகுது அப்படின்னா 145 ஆக்சிஜன் ஆர் யூட்டிலைஸ்ட். ஓகே, எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது அப்படின்னா 102. ஸோ இந்த ஃபேட்டோட வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு ரெஸ்பிரேட்டரி பார்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா 0.7. ஸோ RQ ஃபார் த ப்ரோட்டீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.9 அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதோட வேல்யூ ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதோட இந்த லெசன்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு, கஷ்டப்பட்டு முடிச்சாச்சு. இதை நீங்கள் வந்து மெயினாக படிக்க வேண்டியது கிளைகாலிசிஸோட ஸ்டெப்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு TCA சைக்கிள், அதுக்கப்புறம் எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்போர்ட் செயின், அது ஏரோபிக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒன்ஸ் அகேன் இந்த ப்ராசஸ் தான் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எது இதெல்லாம் ஏரோபிக், எது இதெல்லாம் ஏனோரோபிக் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம படிக்கிறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செல்லுலார் ரெஸ்பிரேஷன் கொடுத்துருக்காங்க இங்க. எஸ், ஏரோபிக்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஜனோட ஹெல்ப்பாக நடக்கிறது ஏரோபிக். அனோரோபிக்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் யூட்டிலைசேஷன் ஆஃப் த அனோரோபிக் ப்ராசஸ்.
ஸோ இது எல்லாமே முடிச்சிட்டாங்க நினைக்கிறேன். இன்கம்ப்ளீட் நாவல்ஸ். ஓகே.